மலர் மருத்துவம் என்ன அப்படி என்னன்னு முதல்ல பார்ப்போம். மருத்துவம் என்பதே நாம் எல்லாரும் உடலுக்காக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா டாக்டர் எட்வர்ட் பாச் என்பவர் இந்த மருத்துவத்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கல. எல்லாத்தையும் மனிதனுடைய எண்ணங்களினாலதான் வருது. அந்த எண்ணத்துக்கு மாற்றங்கள் தான் அவன் வியாதியும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனுடைய குணாதிசயங்களை 38 விதமான கேரக்டரா பிரிச்சாரு. இந்த 38 விதமான கேரக்டர்ல ஒண்ணு ஆஸ்பன், மிமுலஸ் அப்படின்னு எடுத்தாரு. அதுல ஒன்னொன்னும் மனிதனுடைய கோபத்துக்கு, மனிதனுடைய பொறாமை உணர்வுக்கு, மனிதனுடைய பய உணர்வுக்கு, பய உணர்வையே ஒரு 5 விதமான பய உணர்வுகளாக பிரிச்சிருந்தாரு. அப்புறம் சர்வாதிகாரத்தன்மையான குணம், அடுத்தவர்களுக்கு தாழ்ந்து போற மாதிரி பயப்படக்கூடிய குணம், அப்புறம் சுயநலம் என்ன உள்ள குணம், இப்படி 38 கேரக்டர் எடுத்தார். மனிதன் எல்லோருமே இந்த 38 கேரக்டருக்குள்ள வந்துடுறாங்க. இந்த 38 கேரக்டர் தான் மனிதனுக்கு, எல்லா மனிதர்களும் இந்த 38 கேரக்டருக்குள்ள வர்றாங்க. இந்த குணாதிசயம் மாத்திரம்னா மனிதனுடைய வாழ்வியலில் எந்த முன்னேற்றங்களையும், வியாதி மாத்திரம் இல்ல, எந்தவித வாழ்க்கை முன்னேற்றங்களையும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாரு. அப்ப இந்த 38 மருந்து மாத்திரம் எல்லா வியாதிக்கும் போதுமா அப்படின்னு கேட்டா அவருடைய முக்கியமான குறிப்பு ஒண்ணு சொல்லணும். கடைசியில் மனிதனை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவரவர்களுடைய ஆத்மாவுக்கு மாத்திரம்தான் உண்டு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தங்களுடைய சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். அந்த சோல் நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டாலோ, முடி உதிர்ந்தாலோ, நெகம் கட் பண்ணாலோ, இல்ல வேற எந்த உடல்ல வளர்சிதை மாற்றம் ஏற்பட்டாலோ அதை ஹீல் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்தந்த உயிருக்கு உண்டு. அந்த உயிரை செய்ய விடாமல் தடை பண்ணக்கூடிய ஈகோ மாத்திரம்தான் இந்த 38 கேரக்டர். எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே அந்த 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 ஆன்மா உடனே அதை ஹீல் பண்ண பெறப்படுது. ஆனா மக்கள் என்ன, மக்களுடைய குணாதிசயம் அதுக்கு தடையா இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது ஒன்று வியாதியாகவோ, அல்லது அவங்க வாழ்க்கையில வளமான முன்னேற்றங்கள் இல்லாததுனாலயோ, அல்லது ஒரு படிக்கக்கூடிய பையன் எடுத்துக்கிட்டோம்னா அவன் புக் எடுத்துக்கிட்டு படிக்கிறான், ஆனா அவன் மண்டையில ஒண்ணுமே ஏன் ஏறலைன்னா அவன் கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு எடுக்கிறார். கிளிமாட்டிஸ்ன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறார். அது என்னன்னா ஆகாய கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், புக் எடுத்து வச்சுக்கிட்டு செகண்ட் இயர் படிக்கையில, இன்ஜினியரிங் படிக்கையில நம்ம அமெரிக்கா போகணும்னு நினைப்பான் வழியா அவன் என்ன பூரா பேராசையா இருக்கு இல்லையா, அந்த பேராசை போக வரைக்கும் அவன் புக்கை பிடிச்சானா அதுதான் அவனுக்கு வராது. அப்ப அவன் படிக்கணும்னா என்ன பண்ணணும், கிளிமாட்டிஸ்ங்கிற மருந்தை கொடுக்கணும். அதே மாதிரி பழைய நினைவுகள்லயே வதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, நடந்த முடிஞ்சதுகளை பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கேரக்டருக்கு ஹனிசெக்கல் அப்படின்னு வச்சிருக்காரு. ஹனிசெக்கல் வேண்டாத எண்ணங்களை நம்மளே வதைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒயிட் செஸ்னட் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்திருக்காரு. அந்த மருந்து தேவையில்லாத எண்ணங்களை திருப்பி திருப்பி நினைத்து வருத்தப்படக்கூடிய காரணத்துக்கு அதான் ரெமடியல் மெஷர். பொறாமை உணர்வு கொள்ளக்கூடியவங்களுக்கு ஹாலிதான் மருந்து. இப்படி 38 மருந்துக்கும் தனித்தனியான குணாதிசயங்களை கண்டுபிடிச்சு அந்த தடைகளை நீக்கிட்டால் எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படிங்கிறதா. அதைத்தான் நம்ம மகரிஷி மகேஷி கூட ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு, தி கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்காரு. சோல் சொன்னத கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், ஆக்க அறிவு. ஒவ்வொருத்தங்களுடைய ஆக்க அறிவும் சமமாவே இருக்கு எல்லா மனிதனுக்கும். ஆனால் ஒருத்தன் தன்னுடைய பழுவிலையோ அல்லது வேலை ஆர்வத்திலேயோ வித்தியாசப்படக்கூடிய காரணம் அவனுடைய டென்ஷன் அப்படிங்கிறது. அதுதான் ஈகோ. இந்த 38 விதமான கேரக்டரையும் அவர் ஈகோ அப்படின்னு எடுத்திருக்காரு. இந்த ஈகோ இல்லாத வாழ்க்கை மாத்திரம்தான் நம்மளை ஆரோக்கியமா கொண்டு போகப்படுதுன்னு 38 மருந்து எடுத்திருக்காரு. அதுல அவர் ரொம்ப முக்கியமா சொல்றது, உண்மையாவே நம்ம சாக்ரட்டிஸுடைய சிஷ்யன் பிளேட்டோ சொன்னக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு நிறைவு கூட வருகிறேன்.
இஃப் யூ வாண்ட் டு ஹீல் யுவர் பாடி ஃபர்ஸ்ட் ஹீல் யுவர் மைண்ட் அப்படின்னு இருக்காரு. இதே வள்ளலாறு மனதை அழித்து விடு அல்லது ஆன்மா உயிர் பெறும், அல்லது ஆன்மாவை அழிக்கும், மனதை அழித்து விடு அல்லது அது உன்னை அழித்து விடும் அப்படின்னு இருக்காரு. சோ மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் மாத்திரம்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லாத நிலை கொண்டு வருது. அத பல பேரு அப்படியே அந்த பழக்க வழக்கத்திலே வாழ்றதுனால அதை தங்களால மாத்திக்கிற முடியல. அந்த மாத்தக்கூடிய ஆற்றல் அந்த மருந்தை கொடுத்தோன்னா வந்துருது. அப்படி என்னுடைய அனுபவத்துல நான் கொடுத்து பார்த்ததுல ஒரு 2 நாள் 3 நாள் மருத்துவத்திலே அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியமான நிலைக்கு வர்றான், தன்னுடைய வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் பெருக்கிறதுக்குள்ள அளவுக்கு வர்றான். அந்த மாதிரி மிக உன்னதமான மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையில மருந்து விலை மாத்திரம் அல்ல, தவறாக கொடுத்தால் கூட அந்த மருந்து ஒரு உணவு மாதிரி இருக்குமே ஒழிய ஆன்டியா வேலை பார்க்காது, சைடு எஃபெக்டே இருக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த மருந்தை சாப்பிடுற டயத்துல வேற மருத்துவ முறைகளோடு சேர்ந்து செய்வதாக இருந்தாலும் இந்த இந்த மருந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மருந்து பூரண குணம் அளிக்கக்கூடியதுதான். நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குமே, அதனால அடுத்த மருத்துவ முறைகளை கூட நம்ம எடுத்து அந்த மருந்தோட சேர்த்து இதை செய்யலாம். ஆனால் முதல்ல டாக்டர் ஹனிமன் தான் மனிதனுடைய பிசிக்கல் சிம்டம்ஸ்க்கு மாத்திரம் மருந்து கொடுத்து வியாதியை கியூர் பண்ண முடியாது. பிசிக்கல் சிம்டம் அப்படிங்கிறது மூட்டு வலி, கைகால் வலி, கேன்சர், பிபி, கண்ணு தெரியல, காது கேட்கல, சுகர், இதெல்லாம் தைராய்டு, இதெல்லாம் மனிதனுடைய பிசிக்கல் சிம்டம். இதுக்கெல்லாம் ரூட் காரணம் அவனுடைய மென்டல் ஆட்டிடியூட் ஒண்ணு இருக்கு. அந்த குணாதிசயம் மாறிட்டா அந்த வியாதி தான் போயிடும் அப்படிங்கிறது டாக்டர் ஹனிமனுடைய வேதாந்தம். அவருக்கு பின்னால வந்தவர் அதையெல்லாம் படிச்சு பார்த்து நல்ல பூரண குணமளிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஹோமியோபதி சிஸ்டத்துல பல ஆயிரக்கணக்கான மருந்து இருக்கு. அதை மனிதனால ஞாபகம் வச்சு கரெக்டா முடியுமான்னு தெரியல. அதனால மிக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய வாழ்நாள்ல 1920 இருந்து 36க்குள்ள காடுகள்ல போய் தேடி பல மருந்துகளுடைய குணாதிசயங்களை தன்னுடைய இன்ட்யூஷன்ல கண்டுபிடிச்சு இந்தந்த இந்தந்த குணாதிசயம் இருக்கு, இந்தந்த மருந்துக்கு இந்த மாதிரி குணாதிசயத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு இந்த 38 மருந்தை எடுத்திருக்காரு. அந்த அந்த மருத்துவ முறை இன்றைய காலகட்டத்தில் அந்த மருத்துவம் இல்லாமல் அந்த மென்டல் சிம்டம்ஸுக்கு மாத்திரம் மருந்து கொடுத்தா போதும், பிசிக்கல் சிம்டம்ஸ் தானா வேனிஷ் ஆயிருங்கிற. அதுக்கு நான் அந்த மருத்துவ முறையை 23 வருஷமா செஞ்சதுல நான் கண்டுபிடிச்சுக்கிட்ட மிகப்பெரிய உண்மை என்னன்னா, மனிதனுடைய எண்ணங்கள் கான்ஸ்டன்டா ஏதாவது கோபத்திலேயோ அல்லது தன்னுடைய ஆசைகளையோ திருப்பி 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 அதே நினைச்சுக்கிட்டு இருக்கையில அவனுடைய உடலில் வளர்சிதை மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா, அதுல இந்த பிளட்டுடைய பிஹெச் அசிடிக் ஆயிடுது. பிளட் பிஹெச் அப்படிங்கிறது, பிஹெச்ங்கிறது ஒரு 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 குறியீடு. தண்ணியோ அல்லது ரத்தமோ எந்த திரவமா இருந்தாலும் அதனுடைய பிஹெச் 1 to 7 இருந்தா அது அமிலத்தன்மையா இருக்கும், பிஹெச் 7 இருந்தா நியூட்ரல் இருக்கும், பிஹெச் 7க்கு மேல இருந்தால் அது ஆல்கலினா இருக்கும். இந்த பிஹெச் அசிடிக்கா இருக்கையில நம்மளுடைய ரத்தம் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு போய் நம்மளுடைய தேய்ந்தவைகளை ஹீல் பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ண முடியாத அளவுக்கு அந்த அமிலத்தன்மையான ரத்தம், அதுதான் ரத்தம் கெட்டு போயிருச்சுன்னு சொல்றோம், ரத்தம் சுத்தமா இல்லைன்னு சொல்றோம். அந்த அமிலத்தன்மையான ரத்தம் இல்லாம பாத்துக்கணும்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல் பிளட்ல கம்மியா இருக்கணும்னா இந்த குணாதிசயங்கள் மாத்திரம்தான் அதை கொண்டு வருது. இதுக்கு அவருடைய மருத்துவ முறையில நான் ஒரு முக்கியமான உதாரணங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு 2010 வாக்குல ஒரு பெண்ணு எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, எங்க மாமா உங்களை கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கர்ப்பப்பை கோளாறுகளுக்காக நான் எடுத்திருக்க மருந்துல அசோகா கொடுத்தா நல்லா வேலை பார்க்கும்,
அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 நாள் ஆகும், நான் வெளியூர்ல இருக்கேன், ஊருக்கு போயிட்டு அனுப்புறேன் அப்படின்னேன். அந்தம்மா, என்ன சார் ஒரு வைத்தியரை 10 நாள் கழிச்சு அனுப்புவிய, ஒரு வைத்தியத்துக்கு 10 நாளா சார் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமான இதோட கேட்டாங்க. அவங்க மாமாட்டையும் போய், என்ன உங்க இவரு உடனே மருந்து கொடுக்க மாட்டாராங்கிற மாதிரி. அந்த அம்மா சொன்னதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்ட கேரக்டர் என்ன, 10 வருஷமா குழந்தை இல்ல, மருந்து ஒருத்தர் கொடுக்குறாருன்னா 10 நாள் கூட பொறுக்க முடியல இல்லையா. இது பொறுமை இல்லாத கேரக்டர். அதுக்கு இம்பேஷன்ஸ்னே ஒரு மருந்து இருக்கு. உடனே சொன்னேன், பெங்களூர்ல இருக்கீங்களம்மா, நீங்க உங்க ஊர்ல இம்பேஷன்ஸ்னு ஒரு மருந்து கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த அம்மாவுடைய பொறுமை இல்லாத தனம் அம்மாவுடைய வாழ்க்கையில கருமுட்டை வளர்ச்சிக்கு வழிவிடாத அளவுக்கு அந்த அம்மாவுடைய ரத்தம் அமிலத்தன்மையா இருக்கு. கருமுட்டை வளரணும்னா the blood should have the healing power இல்லையா, அந்த ஹீலிங் பவரே இல்லாம இருக்கு. சோ அந்த இம்பேஷன்ஸ் மருந்த உடனே சாப்பிட்ட உடனே அந்த அம்மாவுடைய குணாதிசயம் அந்த அம்மாவை அறியாம மாறினதுக்கு அப்புறம் 1 மாசம் 2 மாசத்துல குழந்தை உண்டாகி நார்மலா பிறந்தது. அதே மாதிரி ஒரு லேடி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேற காலகட்டங்கள்ல கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துல பயந்து போய், பயத்தின் காரணமாக அந்தம்மா கிட்டத்தட்ட படுத்த படுக்கையா பைத்தியம் மாதிரி இருந்தாங்க 2-3 வருஷம். நான் கேள்விப்பட்டு அவருடைய மிக முக்கியமான மருந்து, இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு பெரிய ஷாக் வந்து ரிலீவ் ஆயிருந்தால் அதுக்காக எடுத்திருக்க அவருடைய 38 மருந்துல தலையாய மருந்து ரெஸ்கியூ ரெமெடின்னு ஒரு மருந்து. அந்த மருந்தை கொடுத்தேன். அந்த மருந்தை கொடுத்த ஒரு 2-3 டோஸுக்கு அப்புறமே அதனுடைய பைத்திய நிலையில இருந்து நார்மல் ஆகி ஆரோக்கியமா எந்திரிச்சு வீடு வேலையெல்லாம் பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. அந்த அனுபவமா. அதே மாதிரி அவருடைய இதுல சிக்கரி அப்படின்னு ஒரு இருக்கு. சிக்கரி அப்படிங்கிறது பொசசிவ்னஸுக்காக, சுயநல எண்ணமா இருக்கு. அந்த சிக்கரி கேரக்டர் லேடி எல்லாம் பெருசா ஆக என்ன பண்றாங்கன்னா, எங்க மகனை மருமக பிரிச்சிருவாளோ அப்படிங்கிறதுக்காக மருமகளை டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. அத அவர் மதலி டைப் ஆஃப் பீப்புள்னு எழுதுறாரு. நல்ல லிட்டரலா சொல்லணும்னா பொல்லாத மாமியாரா இருக்காங்க அந்த சிக்கரி கேரக்டர்லாம். இப்ப அந்த மாதிரி அம்மாவுக்கு சிக்கரியை கொடுத்துட்டோம்னு வைங்களேன், சின்ன பிள்ளையிலே கொடுத்துட்டோம்னு வைங்களேன், இந்த பொசசிவ் டைப் மாறிடும். அந்த சிக்கரி கேரக்டர் மாறினதுக்கு அப்புறம் அந்த அம்மா ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை, மனநிலை, அந்த அம்மாவை சுத்தி இருக்கவங்களோட வாழ்க்கை வளமாகவும் சந்தோஷமாவும் இருக்கிற அளவுக்கு இருக்கு. நார்மலா இந்த பிறந்த குழந்தையெல்லாம் பிறந்துட்டு அம்மாவை விட்டு பிரியமா இருந்தோ அல்லது யாரும் தூக்காம இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்கலாம். அந்த பொசசிவ் டைப் ஆஃப் கேரக்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிறந்ததுல இருந்து யார் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கு நம்ம என்ன மருந்து கொடுத்தா கேட்காது, சிக்கரியை கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டா நின்றும், அழுத்திடும், அந்த பொசசிவ்னஸ் போயிடும். அதே மாதிரி அவருடைய மருந்துல முக்கியமான மருந்து இன்னொன்னு வால்நட். அப்படி இந்த வால்நட்டை அவர் எப்படி எழுதுறாருன்னா, எனி சேஞ்ச் ஆஃப் செட் லைஃப்ல, படிக்கிற பையன் படிச்சுட்டு கல்லூரிக்காக அப்பா அம்மா விட்டு ஹாஸ்டலுக்கு போனால், ஒரு குழந்தை பிறந்து பல்லு முளைக்க ஆரம்பிச்சால் அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு நினைக்க தள்ளாடுறப்ப அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஒரு பெண்ணா இருந்தால் அது பியூபர்ட்டி அட்டைன்மெண்ட்ல அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், கல்யாணம் பண்ணி மாமனார் வீட்டுக்கு போயில ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில கடைசி காலங்கள்ல அந்த பீரியட்ஸ் நிக்க போயில வரக்கூடிய மெனோபாஸ் ஸ்டேஜ், இது எல்லாம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயில ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், வேலை பார்க்க இதே மாதிரி வேலையே பல அனுபவத்துக்கு அப்புறமும் ஒரு மேல்நாட்டுல போய் வேலை பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க அங்க போய் எதுவும் தப்பு பண்ணிருமோ அப்படின்னு ஒரு பயத்தோட போறோம்ல, அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இது அவ்வளவுக்குமே அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை வால்நட்டை கொடுத்துட்டோம் ரொம்ப ஸ்மூத்தா போயிடும். அந்த வால்நட்டு ஒரு அறிவுபூர்வமான மூலிகைங்கிறதுனால, நான் ஏன் குடிக்கிறோம் அப்படின்னு தெரியாம குடிகாரனா இருக்கக்கூடியவங்களுக்கு வால்நட்டுங்கிற மருந்தை கொடுத்தோம்னா அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மருந்து செரிபிளம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இந்த செரிபிளம் மருந்தையும் அவர் எப்படி எடுத்திருக்காருன்னா, தற்கொலை உணர்வை போர்க்கும் செரிபிளம் அப்படின்னு எடுத்திருக்காரு. அந்த தற்கொலை உணர்வுக்கு கீழே நம்ம சொல்லணும்னா, ஈவன் குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, எந்த ஒரு தப்பான ஆக்டிவிட்டி,
கோவப்படுறது, இதெல்லாமே தன்னையாமல் தன்னுடைய ஒரு ஒரு ஸ்லோ சூசைடல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சூசைடல் கேரக்டரா இருக்கவங்களுக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம கோவம் வரும். அதுக்கு செரிபிளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இப்படி 38 மருந்தும் வேற 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 மனக்குறிகளோடு இருக்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா, ஒரு பிரிடாமினன்ட் கேரக்டர் நமக்கு தெரியல, ஒரு 2-3 கேரக்டர் தெரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். 2-3 மருந்தை கூட சேர்த்து கொடுங்கிறார். 7 மருந்து வேணா சேர்த்து கொடுங்க, உங்களுக்கு அதோடைய கரெக்ட் கேரக்டர் தெரியல, இந்த கேரக்டராகவும் இருக்கும் அந்த கேரக்டராகவும் இருக்கலாம் அப்படின்னு அந்த 38 மருந்துல தெரிஞ்சிச்சுன்னா 7 மருந்து கூட சேர்த்து கொடுங்க, ஒரு சைடு எஃபெக்ட் எதுவும் வரவும் வராது, அந்த 7ல எது நம்ம கரெக்டான மருந்தோ அது வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அது போக ஸ்கெர்லாந்தஸ் அப்படின்றத பத்தி அவர் சொல்லல. ஸ்கெர்லாந்தஸ் அப்படிங்கிற மருந்து தள்ளாட்டத்துக்குள்ள மருந்து அப்படின்னு எழுதுறாரு. அந்த தள்ளாட்டம் அப்படிங்கிறது படிக்கிற காலத்துல பிசிக்ஸ் படிப்புமா கண்டிப்புமா படிக்கல, எதை படிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எதையும் படிக்க மாட்டான். படிச்சு முடிக்கல இன்ஜினியரிங் போவோமா மெடிக்கல் போவோமான்னு யோசிப்பான். படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்ப்போமா இல்ல தொழில் பண்ணுவோமான்னு யோசிப்பான், முடிவே எடுக்க மாட்டான். அந்த மாதிரி தள்ளாட்டத்தோட இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ஸ்கெர்லாந்தஸ்ங்கிறது நல்ல வேலை பார்க்கும். ரொம்ப அந்த எதை முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத அவன் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவருடைய இதுல செராட்டோ அப்படிங்கிற ஒரு மருந்து பல வேலைகளை பாக்குறாங்க, பல தொழில்களை பாக்குறாங்க, எந்த தொழில்ல நிலையா இருக்குன்னு தெரியாம அலைகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செராட்டோ நிலையான வேலையில இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வந்து கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஒயில்டு ஓட்டும் சாப்பிட்டா நம்ம வாழ்க்கை தொழிலா வேலையா அப்படிங்கிறத பாத் ஃபைண்டிங்க செஞ்சு கொடுக்குது ஒயில்டு ஓட்டு. அதே மாதிரி அவருடைய மருந்துல ஜென்ஷியன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, அதே மாதிரி கோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜெனிஷியன் அவர்களே சந்தேக பிராணிகளுக்கு ஜெனிஷியன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது பூட்டிட்டோமா இல்லையான்னு எழுத்து பார்ப்பாங்க, ஒரு 10 அடி போயிட்டு வந்து திரும்பி ஒரு கையெழுத்து பார்ப்பாங்க, அப்படி ஒரு கேரக்டர். ஸ்கூட்டரை பூட்டிட்டோமா இல்லையா ஆண்பாரை திரும்பி பார்ப்பாங்க, பூட்டிட்டோம்ங்கிற கான்பிடென்ட்டோட போக தெரியாது. எதை எடுத்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஆளுகளுக்கு ஜெனிஷியன் பேரு கேரக்டர், ஜெனிஷியன் கேரக்டர். அவங்களுக்கு அந்த மாதிரி சந்தேக பிராணிகளா உள்ளவங்களால உடல் ஆரோக்கியம் இல்லைனாலும், தொழில் வளமா நடக்கலைனாலும், குடும்ப ஆரோக்கியம் இல்லைனாலும் இந்த மருந்து கொடுத்த உடனே அவங்களுடைய ஹீலிங் பவரே அதிகமாகி வாழ்க்கை வளம் அமையுது, வியாதி இல்லாம வாழ்றாங்க. அதே மாதிரி கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து மனிதனுக்கு ரொம்ப நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு, நடக்காதோ இது நடக்காதோ அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய வேலை. என்னுடைய நெருங்கிய உறவினர் வீட்டுல ஒரு பெரிய அமௌண்ட் திருடு போச்சு. அந்த திருடு போன உடனே அந்த உறவினரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நீங்க கோர்ஸுங்கிற மருந்தையும் ராக்ரோஸையும் போடுங்க அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டாரு. ராக்ரோஸுங்கிறது ஒரு திகில் பயத்தை போக்கக்கூடிய மருந்து. இவ்வளவு நகை போச்சே, இவ்வளவு சொத்து போச்சே அப்படின்னு ஒரு திகில் பயம் நமக்கு வந்திருக்கும். இந்த திகில் பயத்திலிருந்து நம்ம வெளிப்படணும். 2வது, நம்ம தொலைஞ்சு போன நகை வராதோ அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் வராது, வருங்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய வேலையை அந்த கோர்ஸ் கொண்டு வரும். சோ எது நடக்கிறதுனாலும் மனிதனுடைய ஆன்ம பலத்துல என்ன நினைக்கிறாங்களோ அதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். நமது நகை கிடைக்கும், நம்மளுடைய நகை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் வரப்போகுது. அந்த நம்பிக்கை இல்லைன்னா, அந்த 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா மாத்திரம்தான் நம்மளால அதை கொண்டு வர முடியும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நானும் என்னை மாதிரி மலர் மருத்துவம் படிச்சவரும் ஒரு தியான கிளாஸுக்காக பிறப்பு போய்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு காலையில 10 மணிக்கு வாங்க, 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் 10 மணிக்கு வர சொல்லிட்டாரு.
நாங்க தங்கி இருக்க இடத்துல இருந்து அங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால ரிக்ஷாக்காரரை, ஆட்டோ ரிக்ஷாவை ஒரு 9:30 மணிக்கு நண்பர் வர சொன்னாரு. அந்த ஆட்டோக்காரரு 10 மணிக்கு தான் வந்து நின்னாரு. நாங்க நடக்க வேண்டிய இடத்துக்கு, கிளாஸ் நடக்க வேண்டிய இடத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும் போறதுக்கு. இவர் 10 மணிக்கு தான் வந்திருக்கு, 10:30க்கு தான் போக முடியும். என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு, சார் நம்ம கோர்ஸை போட்டுட்டு போவோம் சார், இந்த டிரைவருக்கும் கோர்ஸை கொடுத்துட்டு போவோம் சார் அப்படின்னாரு. எனக்கு அந்த மருத்துவம் முழு நம்பிக்கையோட இருக்கனால அத நானும் போட்டுக்கிட்டு அவரும் போட்டுட்டு போனோம். மித்தவங்கன்னா மாத்திரை போட்டான்னு நம்ம ஆகாயத்துல பறந்தா போய் அங்க நிக்க போறோம்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல. இந்த நம்பிக்கை என்ன கொண்டு வந்துச்சுன்னா, நாங்க 10:20க்கு போயிட்டோம். 10 மணிக்கு நடத்துறேன்னு சொன்னார் இல்லையா, அவர் வேற வேற இடர்பாடுகள்னால அவரே 10:30க்கு தான் வர்றாரு. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள 38 மருந்து. அது நார்மலா அவர் எழுதுற காலத்திலையும் படிக்கிறவங்க வியாதிய மாத்திரம் போக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நம்மளுடைய பாசிட்டிவ் தன்மை இருந்தா மாத்திரம்தான் நம்ம வீட்டுல எப்பவும் அருள் நிறைந்திருக்கும். அப்பதான் நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா படிக்கும். அப்பதான் நம்ம குடும்பத்துல அமைதி நிலவும். நம்ம உறவினர்கள் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை கொண்டு வரப்போகுது. அதனாலதான் எதிர்மறை எண்ணங்களோடு வாழக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர் சொல்றது. எது நினைச்சாலும் சொல்லுங்க, என் சொல்லும் செயலும் எண்ணமும் புனிதம் பெறுகன்னு சொல்லுங்க அப்படிம்பார். என் சொல்லும் செயலும் கெட்ட எண்ணங்களே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டார். அப்படி சொல்லக்கூடாது, எப்பவுமே அஃபர்மேட்டிவா சொல்லும். அந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவமும் என்னுடைய 23 ஒரு அனுபவத்துல பல மருந்துகளை வேற வேற கேரக்டரை பார்த்து கொடுத்து அதுல முழுமையான வெற்றியை பார்த்திருக்கேன். அந்த மருத்தை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னையில, மதுரையில, சாத்தூர்ல, கடலூர்ல எல்லாம் வகுப்புகள்லாம் நடக்கு. இந்த 38 மருந்துடைய குணாதிசயத்தை மாத்திரம் நாம் கொஞ்சம் ஆழமாக படிச்சுட்டா நம்மளோட பேசையில அந்த ஆளுடைய கேரக்டர் கண்டுபிடிக்க முடியும். கொடுத்துட்டோம்னா நல்லா வேலை பார்க்கும். அந்த கேரக்டரை பத்தி சொல்லையில இன்னும் ஒரு முக்கியமான மருந்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அது உணராம இருக்கும். ஹாலி அப்படிங்கிற ஒரு மருந்து. ஹாலி என்பது மனிதனுடைய பொறாமை உணர்வை சப்ரஸ் பண்ணக்கூடியது. பொறாமை உணர்வே நம்மளை வாழ்க்கையை வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நிறைய பேருக்கு தெரியுது. அடுத்த வசதியா இருக்கான்னு பொறாமப்பட்டா நம்மளுடைய நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்மளுடைய இயற்கை சக்தியை, அருளை நம்ம இல்லாம இருளாக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்காக அந்த மருந்தை கொடுத்தா தான் கேட்கும். அதுல அந்த ஹாலியை பத்தி நான் முடிவு பண்ணல, எல்லா வீட்லயும் தெரிஞ்சும் தெரியாமையும் 2வது குழந்தை பிறந்து 2வது குழந்தையை நாம் எல்லோரும் தூக்கி கொஞ்சம் விளையாடல, மூத்த பிள்ளை நம்மளை தூக்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு சின்ன பிள்ளையில தூக்கி விளையாண்டுருப்போம், அதுக்கு தெரியாது. இப்ப நம்மளை தூக்கல, தம்பியை தான் தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி தானா ஒரு பொறாமை உணர்வு ஏற்பட்டு அது வெளியே கேட்கவும் முடியாம அதோட கான்ஸ்டன்ட் திங்கிங்ல அந்த பொறாமை உணர்வே இருக்கிறதுனால ஸ்கூல்ல வாத்தியார் நடத்தினாலும் இது நினைப்பு பூரா அதெல்லாம் இருக்கும். வேலை பார்த்தாலும் நினைப்பு பூரா அதுல இருக்கும். அது சின்ன பிள்ளையில சப்ரஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல பதியமானது எத்தனை வருடங்கள்னாலும் அது அப்படியே தான் இருக்கும். அது அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கும். அப்படி ஒரு 2001ல ஒரு 7 வயசு பையன் அடிக்குறுக்கா சைக்கிள் அடிபடுவான், ஸ்கூட்டர்ல அடிபடுவான், ஸ்கூல் போனா டெஸ்கை இடிச்சு மண்டையை உடைச்சிட்டு வருவான், கதவுல இடிச்சுக்கிடுவான். ஒரு தையல் ஆடுறதுக்குள்ள அடுத்த தையல் வந்துடும். அப்படிதான் அவங்க அப்பா போட்டு இருக்காங்க, செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. 7 வயசு பையனுக்கு என்ன குணாதிசயத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பைய கேட்டதுல, அந்த பையனுக்கு தம்பி தங்கச்சி இருக்கான்னு கேட்டேன். இந்த பையன் ரோட்ல நடந்து போனா கூட
அவனுடைய விழிப்பு நிலையில இல்லாம நடந்து போய்கிட்டு இருக்கான். அம்மா அப்பா நம்மளை கவனிக்கல, அம்மா அப்பா நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த நினைப்பே அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால ரோட்ல கார் வருதுங்கிற நினைவு அவனுக்கு வரல. அவன் நிகழ்காலத்துல வாழல. அந்த நினைப்பே போய்கிட்டே இருக்கான். அதுக்குதான் அடிபட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப நான் அந்த பையனுடைய அப்பாட்ட, அந்த பையனுக்கு தம்பி தங்கச்சி இருக்கான்னு மத்தனம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு சொன்னவர்கிட்ட. அவர் கேட்டுட்டு இன்னொரு மோர் இன்ஃபர்மேஷன் என்ன சொன்னாருன்னா, ஆமா சார், இந்த பையனுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கு, அந்த தங்கச்சி பிறந்ததுக்கு அப்புறம் தான் விழுகிறான்னாரு. அப்ப நம்ம அசீவ் பண்ண அந்த குணாதிசயம் அந்த பையனுக்கு இப்ப வந்துருச்சு, அதனால அதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹாலிங்கிற மருந்தை கொடுத்தேன். அந்த ஹாலிங்கிற மருந்த சாப்பிட்ட 2ஆம் நாளுக்கு அப்புறம் அந்த பையன் விழுகிறதே நிறுத்திட்டான். இப்ப 11 வருஷத்துக்கு மேலாச்சு. 7 வயசு பையன் இப்ப 18 19 வயசுல இருக்க போறான். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, அப்ப நம்ம கொடுத்து பண்ணலைன்னா பிற்காலத்துல அவனுக்கு அந்த செப்பரேட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல உள்ள எண்ணம் இருக்கு இல்லையா, அது பொண்டாட்டியை சாடிஸ்டா படுத்துவான், ஆபீஸ்ல சபார்டினேட்டை படுத்துவான், பிள்ளைகளை காரணம் இல்லாம எரிஞ்சு விடுவான். இது எல்லாத்துக்கும் அவனுடைய பொறாமை உணர்வு தான் காரணம்ங்கிறது வெளியே. அந்த கண்டிஷன்ல கூட இந்த கேள்வியை கேட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தா மனிதனுடைய மாற்றங்கள்லாம் ரொம்ப ஈஸியா வந்துடும். எவ்வளவு நாள் கழிச்சு வேணாலும், எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும், இந்த குணாதிசயத்தினாலதான் அவர் இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு வேலை பார்க்கும். இப்படி ஒவ்வொரு மருந்துடைய குணாதிசயத்தையும் நான் கொடுத்துட்டு, அதுல உடம்புல ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா விதமான வியாதிகள் வர்றதுக்குள்ளேயே சாத்தியக்கூறு எல்லாருக்கும் உண்டு. மூட்டு வலி, கைகால் வலி, பிபி, சுகரு, தைராய்டு, கண்ணு கோளாறு, எல்லாருக்கும் வர்றதுக்கு இருக்கு. ஆனா அவங்களுடைய மெட்டபாலிசத்துக்கு ஏத்தாப்புல எது வீக்கஸ்டா இருக்கோ அதான் வரும். இந்த குணாதிசயம் தப்பா போன அன்னைக்கு இம்மீடியட்டா நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறது நம்மளுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட்ல நாம் உலகத்தின் நல்ல சிந்தனைகள்ல இருந்து விலகி போறோம், சனாதன தர்மத்தை விட்டு விலகி போறோம்ங்கிற காமிக்கிறதுக்கு தான். ஒரே பொறாமை உள்ள ஒரு ஆளுக்கு மூட்டு வலி வரலாம், அவருடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் மூட்டு. அதே மாதிரி இன்னொரு பொறாமை உள்ளவருக்கு குழந்தை இல்லாம இருக்கும் பெண்ணுக்கு, அவளுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் அவளுடைய கர்ப்பப்பை. இன்னொரு ஆளுக்கு கண்ணு தெரியாம போலாம், அவருடைய வீக்கஸ்ட் பாயிண்ட். சோ அவ்வளவுக்கும் அவருடைய குணாதிசயம் மாறணும்னா தானாவே the healing power is within him, அவங்களுக்குள்ளே தான் இருக்கு. அது அவ்வளவு வேகமா ஹீல் பண்ணும், கியூர் பண்ணும். இந்த மாதிரி மருத்துவ முறை மிக மிக முக்கியமான மருத்துவ முறை. படித்ததற்கு அப்புறம் திருப்பி 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 பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அனைவருமே மாஸ்டர் ஆயிரலாம். மருந்து 20-30 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு, அவ்வளவு எக்கனாமிக்கலா தான் இருக்கு இந்த மருந்துகள். அவ்வளவும் லண்டன்ல டாக்டர், இதை கண்டுபிடித்த மருத்துவர் டாக்டர் எட்வர்ட் பாச் வாழ்ந்த இடத்தில் வெர்னான்கிற இடத்துல இன்னமும் அந்த சேரிட்டபிள் சொசைட்டி இந்த மருந்து தயாரிச்சு உலகம் முழுவதும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யாரு வாங்கினாலும் அங்கிருந்து தான் வாங்குறோம், வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, வேற எங்கேயும் வாங்க முடியாது, அங்கிருந்து தான் வருது. எங்க அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் எங்க பார்க்கனாலும் ஒரே இடத்துல இருந்து வரும். அந்த மருந்து மிக குறைந்த விலையில தான் கிடைக்குது. ஒரு 15 ml அப்படின்னு வாங்கினோம்னா ஒரு 50 ரூபா இருக்கும். அது ஒரு 3 பேஷண்ட் கொடுக்கலாம். அவ்வளவு குறைந்த செலவுல தான் வருது. இந்த மருத்துவ முறையை படிச்சுட்டு யார் அதுக்கு ஒரு பெரிய சைக்காலஜி வேணும், பெரிய இன்வால்மெண்ட் வேணுங்கிறதுல, இந்த கேரக்டருக்கு இந்த மருந்து, இந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த மருந்து அப்படின்னு எழுதுறாரு. அத முயற்சித்து அநேகமா எல்லாரும் பயனடையலாம். வேறு இதுல கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஏதாவது இடைமறித்து ஏதாவது சந்தேகம் வந்து கேட்கணும் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லைன்னா மேல தொடருவோம். ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த மருத்துவ முறையை நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மருந்துகளை நம்மளுடைய சித்த வைத்திய மூலிகையில் கூட எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியோட ஈடுபட்டு பார்த்தேன். அந்த மாதிரி எடுத்து கூட
அதே மாதிரி அவரு கொடுத்தது அவ்வளவும் குணக்குறிகளுக்காக கொடுத்திருக்காரு. நம்ம அதுக்கு பல பிசிக்கல் சிம்டம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சித்த வைத்தியத்துல உள்ள மூலிகைகளோட மலர்கள்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம்னா அதுவுமே அதே அளவுக்கு சிறப்பு. அதனால இந்த இந்த மருத்துவ முறை தயாரிப்பு என்பது நான் ஒரு புஸ்தகத்துல இருந்து பார்த்தேன். அவருடைய காலகட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படிங்கிற வாட்டர்ல எடுத்து மருந்து எடுத்தோம்னா ரொம்ப சுத்தமான தண்ணியா இருக்கும், அதுல எடுத்தோம்னா அதோடைய மருத்துவ குணம் மாத்திரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்ததுல அது நமக்கு கிடைக்கக்கூடிய சுத்தமான தண்ணி மழை நீர் தான். மழை நீர்ல எந்த உப்புக்களுமே இருக்காது. அந்த மாதிரி மழை நீரை சேமித்து வச்சுட்டா அதுல எந்த விதமான உப்புகளும் இல்லை என்பதனால அது அநேகமாக எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. மழை நீர் எந்த நீருமே கெட்டு போகுதுன்னா அதுல ஏதாவது ஒரு சால்ட் கரைஞ்சிருந்தா மாத்திரம்தான் அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி நீரை எடுத்து ஒரு 50 ml அல்லது 100 ml ஒரு கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பாட்டில வச்சு அந்த மலர்களை ஒரு 4 மணி நேரம் வெயில்ல வச்சிருந்துட்டு, நல்ல வேற வெயில்ல தான் வச்சு எடுக்கணும். அதை எடுத்துட்டு அதை சுத்தமான பிராந்திலேயோ ஆல்கஹால்லையோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த மாதிரிதான் நம்ம மறுபடியும் கெட்டு போகாம எத்தனை ஆண்டுகளுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அந்த மலர்கள் எடுக்கிறதுக்கும் நிறைய அளவுகள் வேணுங்கிற அளவு இல்லை. 4 மருந்தோ 4 பூவோ 2 பூவோ இருந்தா கூட போதும். தும்பப்பூ மாதிரி ரொம்ப சின்ன பூவா இருந்தா 10 பூ 12 பூ போடுறோம். அது ஒரு 4 மணி நேரம் வெயில்ல வச்சிருக்கோம். அதை ஹீட் பண்ணி எடுக்க மலர்களாக இருந்தால் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அது சூரிய சக்தியில வச்சிருக்கையில அந்த ஸ்லோ ஹீட் எனர்ஜில அந்த மலர்கள்ல உள்ள மனமும் சேர்த்து இறங்குது. அதோட ஆல்கலைட்ஸோட அந்த மனமும் மருத்துவத்துக்கு மிக முக்கியமானது. அந்த அடுப்புல வச்சு ஹீட் பண்ணோம்னா அந்த மனம் இல்லாம போயிடும். அதனால சன்லைட்ல வச்சு எடுத்தாலே போதும். அப்படி எடுக்கப்பட்ட மருந்துடைய அதோடைய லைஃப் எவ்வளவு நாள்னு சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 2000 வருஷம்னால அந்த மருந்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம் சொல்லியிருக்காரு. தி ஸ்பிரிச்சுவல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் இன்ஜெஸ்டட் அப்படின்னு இருக்காரு. இந்த மருந்துல அந்த மலரின் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இஸ் இன்ஜெஸ்டட். அதனால அதுக்கு அழிவே இல்லை. அதனால அந்த மருந்து எத்தனை வருஷம்னாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது அனுபவபூர்வமா நானும் பார்த்தேன். அந்த மருந்துகள்ல ஒரு மலர் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அதோடைய மனம் தான் ஸ்பிரிச்சுவல், அந்த மலர் பிசிக்கல். அந்த மலர் வாடிவிடும், அந்த மனம் காற்றுல பிறப்பட்டு அப்படியே இருக்கும். அந்த மனத்தை நாம் நீர்ல வெயில்ல வச்ச உடனே அந்த நீர்ல இறங்கிடுது. அது கெட்டு போகாம வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்தோம்னாலே போதும். அப்படித்தான் அது வேலை போகுது. இன்னும் பல மருந்துகள் என்னுடைய இன்னொரு முக்கியமான ஆராய்ச்சி என்னன்னா, அதே மாதிரி 38 மருந்துகள் நம்மளுடைய சிஸ்டத்துல கூட இருக்கலாம். கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். அவர் என்னத்தை சொல்லியிருக்காரோ அதே மாதிரி அப்படிங்கிற ஆராய்ச்சியிலையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இந்த ராக் ரோஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு. அது திகில் பயத்தை எல்லாம் போக்கும் அப்படின்னு எழுதுறாரு. அது ராக் ரோஸ் திகில் பயத்தை, பயத்திலேயே அவர் தெரிந்த பயம், தெரியாத பயம், தெரிந்த பயத்துக்கு மிமுலஸ், தெரியாத பயத்துக்கு அன்னோன் ஃபியர் ஆஸ்பன், அடுத்து தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பய உணர்வு வர்றத செரிப்ளம், அப்புறம் தன்னை சார்ந்தவர்கள் யாராவது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னா அதுக்கு ரெட் செஸ்ட்நட். அந்த ரெட் செஸ்ட்நட்டை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய வியாதி இருக்கும். இதை விட்டுவிட்டு என் பையன் அந்த கஷ்டப்படுறான், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அதையே பிரிடாமினண்டா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, தான் ப்ராப்ளத்தை சொல்லாம.
அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது கேரக்டர் இருக்கா. ரெட் செஸ்னட்டை கொடுத்தோம்னா அது 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 தெரிந்தவர்கள், தனக்கு தெரிந்தவர்கள். இப்ப அந்த ரெட் செஸ்னட் கேரக்டர் நான் புரியும்படி சொல்லணும்னா, ஸ்கூலுக்கு போன குழந்தை 5:30 மணிக்கு டெய்லி வரும். இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா எங்க அடிபட்டுருச்சோ, எவனு கடத்திட்டு போயிட்டானோ, அப்படியே சிந்தனை வரும் பாருங்க. தனக்கு தெரிந்தவர்கள் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வர்றது 7 மணிக்கு வர்றது 7:30 ஆயிடுச்சுன்னா ஏதோ ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் மனநிலை வரும் இல்லையா. அந்த மனநிலையை மாற்றத்துக்கு ரெட் செஸ்னட் தான். அது 4வது பயம். 5வது பயம் அவர் வச்சிருக்கிறது ராக் ரோஸ் அப்படின்னு சொல்லி திகில் பயம். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் அடிபட்டு சாகிறத நேரம் பார்த்துட்டான்னு வைங்களேன், அந்த பயத்துல இருந்து வெளியே வர மாட்டான். அவனுக்கு ரெட் செஸ்னட் கொடுத்தீங்கன்னா தான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும். அடிபட்டவன் இல்ல, வேடிக்கை பார்த்தவன். அடிபட்டவனோட அந்த அந்த சிச்சுவேஷனை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பிக்கிள் மைண்டட் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ராக் ரோஸ் மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி திகில் பய இருந்தால் என்ன பண்றதுங்கிறதுக்காகத்தான் அதுக்கு ஈக்குவலண்டா நான் தேடி எடுத்த மருந்து நம்ம இதுல சரக்குன்றைன்னு ஒரு மலர் இருக்கு. அது ஏன் அதை எடுத்தேன்னா, இந்த வார் ஃபீல்டுல சண்டை போடையில எதிர் ஆளுகள் சண்டை போடையில அம்பு பாஞ்சு ஒருத்தன் நெஞ்சில அடிபட்டு செத்துட்டான்னு வைங்க, கீழே விழுந்துட்டான்னு வைங்க, அதை பார்த்து பயந்து ஓடியாந்துடக்கூடாது இல்ல, இவனுக்கு அந்த பய உணர்வு வரக்கூடாது இல்ல. அதுக்காகத்தான் நமது வார்ஃபீல்ட்ல கொன்றை மலரை மாலையாக அணிந்து கொண்டு சண்டை போட்டார்கள். சோ இந்த மலர்களை, மனத்தை நீங்க தண்ணியில இறக்கித்தான் பண்ணணும் இல்ல, மாலையா அணிஞ்சிருந்தாலே அதோடைய ஆற்றல் நம்மளை வழி நடத்தும்ங்கிறதுக்காகத்தான் கொன்றை மலரை மாலையாக அணிந்து கொண்டு வார்ஃபீல்ட்ல சண்டை போட்டிருக்காங்க. 2 பேருமே ஆப்போனன்ட், 2 பேருமே. இந்த நாட்டுக்கு தான் அந்த உரிமையானதுன்னு இல்ல, கொமலர் அணிந்து கொண்டு வார்ஃபீல்ட்ல சண்டை பண்ணாங்க, அப்படித்தான் எதிர்த்திருக்காங்க. சோ அது இந்த ராக் ரோஸ் அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துக்கும் காலப்போக்கில அதோடைய தன்மை தெரியாம பைய 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 கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு போயிடுச்சு. அழிக்கப்பட்டு இல்ல, டாக்குமெண்ட் பண்ணப்படல, தெரியல. அவர் அதை பூரா டாக்குமெண்ட் பண்ணதுனால இன்னைக்கு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில ஒன்றாக இயந்தது. ஏன்னா அந்த மலரின் மனம் நம்மளுடைய, நம்ம இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்கியிருக்கோம்னு வைங்களேன், மலரை கொண்டு வந்து போடுறோம். எதுக்காக போடுறோம்? இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணனுடைய எதிர்மறை எண்ணங்கள் அதுல இருக்கக்கூடாது. அந்த மலர் அவ்வளவு வேகமா எடுத்துரும். அதையே நம்மளுடைய பழக்கத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல நம்ம பழகிறாள். ஒரு ஒரு ஹிட்லர் மாதிரி அகம்பாவம் பிடிச்சவர், அவரோட சேர்ந்து 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 நம்மளும் பழகி அகம்பாவம் ஆயிட்டோம்னா அதை மாற்றிக்கிறதுக்கு இந்த வைன் அப்படிங்கிற மருந்து, ஹிட்லர் கேரக்டருக்கு வைன் அப்படின்னே வச்சிருக்காரு. அந்த மருந்தை கொடுத்தா நம்மளை, நமக்கு இல்லை, நமக்கு இதுதான் அவருடைய கேரக்டர்னு தெரிஞ்சிட்டால் இதை கொடுத்தே சௌரியம் பண்ணிக்கலாம். இப்படி பல அற்புதங்களை மிக குறைந்த செலவில் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் அப்படியே கியூர் பண்ணாலும் மிக 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 நிரந்தரமான தீர்வு அது. இந்த குணாதிசயம் மாறுறது அவ்வளவு நிரந்தரமா மாறிடும். அப்படித்தான் அது வேலை பார்க்குது. இதுக்கு மேல இந்த மருந்தை பத்தி சொல்றதுக்கு யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்திக்கிறதுக்காக அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் வேற வேற சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் அவர்களே நீங்க பேசலாம். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். உங்களோட 2 மணி நேரம் வீடியோ நான் ரொம்ப வருஷமா நான் இப்பதான் ரீசெண்டா பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன். சோ இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஏது கிடைக்கும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு சில நெட்ல ரிசர்ச் பண்ணி வாங்கிட்டேன் சார். ரெஸ்கியூ ரெமெடி வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல, ஆல்கஹால் கலக்காதது கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ என் வீட்டம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமா?
ரெஸ்கியூ ரெமெடி எந்த ஒரு பய உணர்வையும் போக்கக்கூடிய மருந்து தான். அதாவது நம்ம மொத்த சிஸ்டமும் 5 எலிமெண்ட்ஸ் ஆனதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இம்பேலன்ஸ் ஆஃப் எனி 5 எலிமெண்ட் தான் வியாதியே. அந்த பேலன்சிங்க எந்த ஷாக்ல ஏற்பட்டாலும் அதை உடனே நிவர்த்திக்க கூடிய மருந்து இந்த ரெஸ்மெடி. நான் அந்த ரெஸ்கியூ ரெமெடிய வயிற்றுல குழந்தை இருக்கையிலேயே அவங்களுக்கு அவங்களை அறியாம ஒரு பய உணர்வு தான் இருக்கும் இல்லையா, நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி கண்டிஷன்ல இத குடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப மனசை ரொம்ப சமனப்படுத்தும், நல்லாவே பண்ணும். ஒரு மருத்துவத்துல தமிழகத்துல இல்ல சார், ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி அதாவது சிங்கிள் குழந்தை தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப ட்வின்ஸ் வந்தோடனே ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு. சரி சரி, அதனால இதை ரிசர்ச் பண்ணி சரி நீங்க, ஏன்னா உங்களோட வீடியோ நான் 2 மணி நேரம் வந்து ஒரு வாட்டி பாக்கல, நான் பல தடவை பார்த்து இந்த லாஸ்ட் 1/2 மணி நேரம்லாம் உட்காந்து கவனிச்சு பார்த்து இப்ப வாங்கிட்டேன். இப்ப எங்க வீட்டு அம்மா வந்து போடலாமா வேணாமா எனக்கு வேணாம் அப்படின்னு டவுட்டா இருந்ததுனால சரி சார் கண்டிப்பா கேட்டே ஆகணும், அதனால வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ஸ் பண்ணிட்டேன். சோ இப்போ அது கொடுக்கலாம், அதுதான் கட்டாயமா கொடுக்கலாம், கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னு கேளுங்க, அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த அம்மாவுக்கு பய உணர்வு இருக்க அந்த அம்மாவுடைய மனக்குறிகளோட அந்த குழந்தைகள் வந்து அது பயப்படுற குழந்தையில இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டியது. இன்னைக்கு ஒரு தாய் வயிற்றுல குழந்தை இருக்கையிலையும் பால் கொடுக்கலையும் அந்த அம்மாவுடைய மனநிலைகள் எப்படிலாம் மாறுச்சோ அந்த மாதிரி குழந்தைகள் தான் பிறக்குது. ஈவன் ஆட்டிசம் பேபி கூட அதான் மெயின் காரணம். சோ அப்ப அந்த மனக்குறிகளோட பின்னாடி இதுக்கு பார்த்தாலும் பயப்படுற பிள்ளையா வந்துடக்கூடாது இல்லையா? அந்த மனக்குறி அந்த அம்மாட்ட மாத்துறதுக்கு இப்ப கட்டாயமா நீங்க கொடுக்கணும். ஏன்னா அந்த அம்மால உருவாக்கப்படைய சந்ததி ஆரோக்கியமா இருக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமா ஒரு படி சொல்லணும்னா, மனிதனுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னா இன்ஜினியரா இருக்கிறதுக்கோ டாக்டரா இருக்கிறதுக்கோ இல்ல, நன்மக்களை பெறுறதுக்கு நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்களோட இருக்கிறதுக்கு இவங்க பயப்படுறாங்களா? அதுவும் பாருங்க, அந்த 5 மருந்துல ஒரு மருந்து ராக்ரோஸ், திகில் பயத்தை போகக்கூடிய மருந்து. அதனால அதை கட்டாயமா கொடுங்க. எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அவங்களுடைய இந்த பயம் போயிருச்சுன்னா டெலிவரி நார்மல் ஆகும். டெலிவரி நார்மல் ஆகாததுக்கு கூட நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் ரீசன். ஆமா, ரொம்ப நன்றி. இன்னொன்னு இல்ல சார், இது எத்தனை நாள் வரைக்கும் சார் கொடுக்கணும் இல்ல எப்படி? ஏன்னா இப்ப வாங்கியாச்சு, எத்தனை நாள் தரணும், எப்பெல்லாம் தரணும், அதெல்லாம் ஒரு டவுட் இருக்கு. ஒரு நாள் சாப்பிடணும், உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுங்க. அந்த எம்சமாக்கிற கையில மருந்து, இந்த மருந்து அவ்வளவுமே இந்த எக்ஸ்ரே ஐசோடோப் மாதிரி தான், நாக்குல வச்சோன்னு உடம்புலம் பரவிடும். அப்ப எம்டி சமக்காரனா நல்லா வேலை பார்க்குங்கிறதுக்காக தான் ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுக்கலாம். கொஞ்சம் இப்ப உங்க கேஸுக்கு 3 தடவை போதும். ஒரு அடிபட்டு காயமாகி ரத்தம் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு 10 சொட்டை விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்பூனா குடிக்க கொடுத்துட்டே இருக்கலாம் எவ்ரி மொமெண்ட். அந்த மாதிரி கிரானிக்கா இருக்கையில அப்படியே கொடுக்கலாம். இப்ப இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க, அப்படி ஒரு 4-5 நாளைக்கு கொடுங்க. அவங்களே எல்லாம் நம்ம நாளில பார்த்துக்கலாம்னு மன மாற்றங்களை கொண்டு வர அளவுக்கு அவங்களே சேஞ்ச் ஆயிடுவாங்க. அந்த ரெஸ்பிரேட்டரியை பத்தி நான் சொல்றது, ஒரு 4-5 நாள் கொடுத்து நிறுத்திட்டீங்கன்னா போதும், அந்த அம்மாக்கு அந்த மருந்து அதுக்கப்புறம் எப்பவுமே தேவை இருக்காது, அவ்வளவு பயமே இருக்காது, போயிடும். ஆமா, என்னை பொறுத்த மட்டும் தான் ரெஸ்கியூ ரெமெடி ஒரு அற்புதமான மருந்துங்கிறதுக்காக. அது ஒரு ஸ்கூட்டர்லயோ இருந்தால், அந்த காரையோ ஸ்கூட்டரையோ ஆக்சிடென்ட் பண்ண யாராலையும் முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு சக்தி வாய்ந்த மருந்து. ஆமா, அந்த அந்த நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் வச்சுட்டு அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. வீட்டுல வச்சிருந்தா வீட்டுல சண்டை நடக்கல, வீட்டுல வர்ற பிரச்சனைகள் சால்வ் ஆகுது அப்படின்லாம். பெருசா வச்சிருந்தாலே உள்ளது. என்னையே போட வேணாம்னு இல்ல சார், நான் ஒரு 2 மணி நேரம் நான் வந்து ஒரு நாள் பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு எப்பெல்லாம் டவுட் இருக்கோ ஒன்னொன்னா ஒரு மறுபடியும் பார்த்து நான் இப்பதான் சார் ஒரு சாப்பிட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் லைட்டா இருக்கும் மைண்ட் வந்து
எப்படி சொல்றது, அது என்னோட அனுபவம் என்னன்னா லைக் சேஞ்ச் இருக்கு, போக்கஸ்டா இருக்க முடியுது. வேலை பார்க்கும் போது வீட்டை பத்தி யோசிக்கிறது, வீட்டு நேரத்துல வேலை பத்தி யோசிக்கிறது. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப மைண்ட் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா உண்மையா அதுதான் சார் டவுட், பிரெக்னன்ட் உமன் கொடுக்கலாமா, எவ்வளவு நாள் தரணும், அந்த டவுட் தான் சார். நான் மட்டும் கொடுக்கலாம். ஒரு 5 நாளைக்குள்ள கொடுத்தீங்கன்னாலே நல்ல ரிலீஃப் வந்துடும். அதுக்கப்புறம் அவசியமே இருக்காது அந்த மருந்தெல்லாம். ஓகே ரைட். நன்றி தேங்க்யூ. குறிஞ்சி பாரதி அவர்களே நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா, பசங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து குடுக்கலாம் இல்லைங்கய்யா படிப்பு வந்து நானும் உங்க வீடியோல நிறைய பாத்திருக்கேங்கய்யா. பாத்துட்டு இங்க பக்கத்துல ஹோமியோபதி மெடிசன்ல வந்து ஃபிளவர் மெடிசன் வச்சிருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் கேட்டப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா செரிபெல்லமும் செரிலாந்தஸ் அது ரெண்டுமே அவனுக்கு கொடுக்க சொன்னாங்க ஐயா. அதுதான் சரி, அதான் குடுத்துட்டு இருக்கேங்க. 2 பேருமே ஸ்போர்ட்ஸ்ல, 2 பசங்களுமே ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்காங்க. ஆனா படிப்பு வந்து கொஞ்ச நேரத்துல உட்காருவாங்க, அவ்வளவுதான். ஒரு 20 நிமிஷம் உட்காருவான், அப்புறம் திருப்பி எங்க ஓடி போயிருவாங்க. அந்த ஒரு இடத்துல அந்த படிப்புல வந்து கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேஷன் வந்து கரெக்டா இருக்காது அந்த இதுல. அது இப்ப ஆன்லைன் கிளாஸ் வேற ஏங்க, அதனால அதெல்லாம் பாக்குறது இல்ல, ஓடி போயிருவாங்க. சரி, அதான் உங்ககிட்ட இதை நானா கேட்டுக்கும் நீங்க உங்க இதுல ஏதாவது ஒரு மருந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கரெக்ட் நல்லா இருக்குங்க. சொல்றேன். நீங்க எடுத்த 2 மருந்து நல்ல மருந்து தான். சரிங்க. அது போக லார்ச்னு ஒரு மருந்து இருக்கு. சரிங்க. லார்ச், அந்த மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். சரிங்க. இந்த தமிழ்நாட்டுல இந்த மருத்துவத்தை ரொம்ப முக்கியமா 80களுக்கு முன்னாடி நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தவரு டாக்டர் ராமசாமின்னு சென்னையில ஒரு டாக்டர். அவருடைய புக்கு என்கிட்ட இருக்கு, ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷம். அதுல அவருடைய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கெர்லாந்தஸ் லார்ச் செஸ்னட் பட்னு எழுதுவார். செஸ்னட் பட்டு மறதியை போக்குறதுக்காக, லார்ச் ஸ்கெர்லாந்தஸ் இத படிப்புமா வேணாமான்னு நினைக்கிற பையனுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறதுக்காக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி 3 மருந்து அவர் எடுத்துட்டார். மாணவர்களுக்கு ஸ்கெர்லாந்தஸ் லார்ச் செஸ்னட் பட்னு எழுதுவாரு. இப்ப ஃபாலோ பண்றவங்களா ஒரு ராமசாமி புக், நான் நிறைய புக் பாக்குறேன், ராமசாமியோட புக்கு தான். சரிங்க ஐயா. இப்ப இந்த மருந்தெல்லாம் நம்ம எங்க வாங்கிக்கலாம்? இப்ப உங்ககிட்ட வாங்கிக்கலாமா இல்ல எங்க வாங்கிக்கலாம் மருந்தா? ஆமாங்கய்யா, மருந்து தானே? ஆமாங்கய்யா. மருந்து உங்க ஊர் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் மருந்தா? அங்கே மருந்து கடை இருக்கு. நாங்க தேனிங்கய்யா, தேனியில. தேனியா? தேனியில கடை இருந்தா அங்க விற்பாங்க, இல்லைன்னா மதுரைக்கு வந்துதான் வாங்க வேண்டியது இருக்கும். சரி. அந்த மாதிரி ரிமோட்ல இருக்கவங்க பஸ்ஸ பிடிச்சு போய் அலைய வேணாம்னா நான் கூரியர்ல அனுப்பிச்சிருவேன். சரிங்க. உங்க ஊர்லயே மருந்து கடை இருக்குன்னா நீங்க வாங்கிடலாம். 2மே ஒண்ணுதான். நானுமே அந்த மருந்து தான் உலகம் முழுவதும் லண்டன்ல செஞ்சுதான் வருது. மருந்தை வாங்கிதான் இங்க அவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. உங்களுக்கு எங்க கிடைச்சாலும் வாங்கலாம், அதுல எந்த கலப்படமும் இருக்காது. சரிங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன அந்த புக் வந்து உங்ககிட்ட அந்த ராமசாமி அவர் எழுதின புக்கு வந்து எப்படிங்க வாங்கிக்கிறது? ராமசாமி புக்கு அவர் 1980ல தினமணி கதிரில எழுதினது. அப்புறம் புக்கை கம்பைல் பண்ணி போட்டு வித்திருக்காங்க. சரிங்க. அது இப்ப பிரிண்ட் எல்லாம் இல்ல, ரீபிரிண்ட் எல்லாம் இல்ல. பழைய புக்கு வச்சிருக்கவங்க கிட்ட ஜெராக்ஸ் காப்பியை வேணா வாங்கிக்கலாம். நானே என்னோட வேலை பார்த்த என்னுடைய நண்பர்கிட்ட இருந்துதான் ஜெராக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அவர்கிட்ட புக் இருந்துச்சு. அவர் ராமசாமி புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சிருக்கேன். அப்படி ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்க வாங்கிக்கிற முடியும். புக்கை எங்க தேடுறதுன்னு எங்கேயுமே பிரிண்ட் போடல. சரிங்க, வாங்கிக்கிறோங்க. சரி, வாங்கிக்கோங்க. நன்றிங்க. தேன்மொழி பழனி அவர்களே நீங்க பேசலாம். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க பேரனுக்கு தான் ஐயா, இப்ப நீங்க கடைசியா சொன்னீங்களா ஒரு 7 வயசு குழந்தைய பத்தி, அந்த கரெக்டராவே எங்க பேரன் இருக்கிறாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த வரைக்கும் நல்லா இருந்தான். 2வது பொண்ணு பிறந்தது, அதுல இருந்து ஒரே கத்துறான், அம்மக்கலமான்றான். நம்ம கைய பிடிச்சி நடந்து போனா கூட ரோட்ல நடத்து ஒரு பள்ளம் மேடு பார்க்க மாட்டான், தடிக்கு கீழே விழுறான், போய் செவுத்துல இடிச்சுக்கிறான். ரொம்ப அருமையான உதாரணம். நீங்க ஹாலிய கொடுத்து பாருங்க. என்ன சார், அவ்வளவு மாற்றங்கள் வந்துடும். ஹாலிங்கிற மருந்து
ஹாலியோட சேர்த்து இன்னொரு மருந்தையும் கொடுக்கலாம். ஹீத்தர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஹாலியே 100% வேலை பார்க்கும். இல்லைன்னாலே தன்னை அட்ராக்ட் பண்ணணும், தான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணுங்கிறது தான் அந்த பிஹேவியர் இருக்கான். ஆமா சார், கத்துன்னு எல்லாரும் தன்னை கவனிக்கணும் அப்படின்னு இருக்க கேரக்டருக்கு ஹீத்தர் கொடுத்தீங்கன்னா நல்லா கேட்கும். அதுக்கு மூல காரணம் அந்த அம்மா அப்பா நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு மன வேதனை தான். ஆமாங்க ஐயா. அதுக்கு அந்த பொறாமனருக்கு ஹாலி ஹீத்தரையும் கொடுத்து பாருங்க, நல்ல மாற்றங்கள் வந்துடும். பிள்ளை ரொம்ப சாஃப்ட் ஆயிருவான், ரொம்ப நல்லா ஆயிருவான். சரிங்க எல்லாமே. அது எங்க சார்? எனக்கு அந்த எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க சென்னையில இருக்கோம் சார். திருவேற்காடுல இருக்கோம் ஐயா. பழனியா? இல்ல திருவேற்காடா? சென்னையில நிறைய திருவேற்காடுல நிறைய ஹோமியோ மருந்து கடை இருக்கு. திருவேற்காடுல இல்ல, சென்னையில. ஹோமியோபதி மருந்து கடையில கிடைக்குங்களா? ஹோமியோபதி மருந்து கடையில கிடைக்கும். 38 மருந்து கிடைக்கும். ஆமா 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 ஆமா. மதுரையில எப்படியும் சென்னையில ஒரு 50-100 கடையாவது இருக்கு ஹோமியோ மருந்து கடை. அவ்வளவுலயும் ஃபிளவர் மெடிசின் கிடைக்கும், வாங்கிக்கலாம், கிடைக்கும். இது எப்படி ஐயா குழந்தைக்கு கொடுக்கறது? எத்தனை வேலை கொடுக்கறது? சின்ன பிள்ளைக்கு அது விரும்பி சாப்பிடுற மாதிரி ஜீனி உருண்டையிலே போட்டு தராங்க. லிக்விடா வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. அது சின்ன சின்ன ஜீனி உருண்டை, நம்ம கடுகு மாதிரி இருக்கு ஜீனி உருண்டையில அந்த மருந்தை போட்டு கலக்கி கொடுத்துருவாங்க. அது அந்த ஜீனி உருண்டை அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம், இஞ்சி வச்சுக்கிறோம். எத்தனை வேலை? 4 மாத்திரை ஒரு வேலைக்கு அப்படி ஒரு 4 மாத்திரை ஒரு வேலை கொடுங்க. எவ்வளவு 3 வேலை கொடுங்க. எவ்வளவு நாள்? அந்த மாற்றங்கள்லாம் 3 நாள் நடந்து போயிடும். நம்ம நினைக்கிற மாதிரி மாசக்கணக்கெல்லாம் வேண்டியது இல்ல. ஒரு சைடு எஃபெக்ட், மனசுல உள்ள வேதனை ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. எந்த மருந்தோட கொடுத்தாலும் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. தப்பா சாப்பிட்டாலும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அப்படி இல்லைனாலும் இந்த மருந்து கெடுதல் பண்ணாது. சரிங்க ஐயா. மாற்றங்களை கொடுக்கும். எனக்கு வயசு 60 வயசு ஆக போகுது ஐயா. திடீர்னு ஒரு திகில் மாதிரி வருது. அந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளில போயிடலாமான்ற அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது. கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம் பையன், ஒன்னும் குறவு இல்ல. ஆனா ஏன் அப்படி வருதுன்னே தெரியலைங்க ஐயா. திடீர்னு அந்த மாதிரி ஒரு திகில் வருது. இன்னும் ராத்திரில அந்த மாதிரி வந்துச்சுன்னா சுத்தமா தூக்கம் வரமாட்டேங்குது. எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு பயம் மாதிரி வருது அப்படியே. ஆமாங்க ஐயா. அதாவது அந்த தூக்கம் வராததுக்கு மனசுல பல வேதனையில நினைச்சுக்கிட்டு இருக்காம இருக்கிறதுக்காக ஒயிட் செஸ்டன்ட் போட்டாலே தூக்கம் வரும், எண்ணங்களை மறந்துடும். அக்ரிமோனி போடுங்க, இது 2 தூக்கத்தை கொண்டு வந்துடும். அக்ரிமோனி, ஒயிட் செஸ்டன்ட்டும். திகிலுக்குங்க ஐயா நல்ல தூக்கம் வரும். திகில் பயத்துக்கு ராக்ரோஸை சேர்த்துக்குங்க. இந்த 3ல எதையாவது ஒன்ன போடுங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். 3ஐயும் சேர்த்து போட்டாலும் ஒரு கெடுதலும் பண்ணாது. எவ்வளவு நாளைக்கு சாப்பிட்டுனே இருக்கலாங்களா? இல்ல சாப்பிட்டுக்கிட்டு தான் ஒரு கெடுதலும் பண்ணாது. ஆனா உங்களுடைய மனமாற்றங்கள் வந்தவொடனே தானாவே ஒரு வாரத்துக்கு அப்புறம்லாம் தூக்கம் வந்துடும். ஐயா மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, மறந்து போயிருந்தேன் ஐயா. மறுபடியும் இன்னொரு வாட்டி. அக்ரிமோனி, அக்ரிமோனி, இன்னொன்னு ஒயிட் செஸ்னட். ஒயிட் செஸ்னட். ஆமா ஆமா. இந்த ஒயிட் செஸ்னட்டை பத்தி சொல்லையில நான் ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் கேட்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த கேன்சருக்கு காரணம் ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, the deep rooted sorrow is the cause for cancer. வேற காரணமே கிடையாது. சீரட்டு குடிச்சேன், சாராயம் குடிச்சேன் இல்ல, டீப் ரூட்டட் சாரோ இஸ் த காஸ். அதுக்கு மனதுல தேவையில்லாத ஒரு வேதனையை நினைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன வயசுலயே கணவன் இறந்து போயிட்டாரு, தொழில் நொடிச்சு போச்சு, அதை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வேதனைப்பட்டு பட்டு 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 தான் கேன்சர் வருது. அதை மறக்கடிக்கிற வேலையே இந்த ஒயிட் செஸ்டன்ட். அதனால கேன்சர் பேஷண்ட்டுக்கு கட்டாயமாக ஒயிட் செஸ்டன்ட் ஒரு மருந்தா கொடுங்க, நல்ல மாற்றங்கள் வந்து சௌரியமாயிரும். 3வது மருந்துங்க, 3 மருந்து சொன்னீங்களே. இன்னொன்னு ஆக்ரோஸ். ஆக்ரோஸ். உடம்புல கொஞ்சம் எங்க மருமகள் ரத்தம் கம்மியா இருக்குதுன்றாங்க. செக் பண்ணாக்கா ஹீமோகுளோபின்லாம். அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? அது அனிமிச்சா நீங்க மறுபடியும் இது அவ்வளவு எதுக்காக வருதுன்னா, அந்த அம்மா என்னக்காக வேதனைப்படுதோ அந்த மென்டல் ஆட்டிடியூடுக்கு தான் வருது. ரத்தம் கம்மியா இருக்கிறதும் பிபியும் சுகரும்
அந்தந்த இண்டிவிஜுவல் மாதிரி ஒரு நீங்க வேதாத்திரி மகரிஷி ஒரு அருமையான வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. உண்மையில் ஒவ்வொருவரும் ஒரு எதிரி உண்டென்றால் அது அவர்களுடைய ஒழுங்கற்ற எண்ணங்களேன்றது. அந்த எதிரி தான் நம்மளை வாழ விடல, அந்த ஒழுங்கற்ற எண்ணம். அந்த எண்ணம் என்னன்னு சொல்லி மாத்திக்கிற சொல்லுங்க, தானா ரத்தம்லாம் ஏறிடும். ஒருவேளை உங்க கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறது விருப்பம் இல்லாத பெண்ணா இருந்தா வால்நட்டு கொடுங்க. டக்கு டக்குன்னு சரி, ரொம்ப சந்தோஷம். அப்ப அவ்வளவு நல்ல மருமகள் வால்நட் கேரக்டர் இல்லைன்னா பரவாயில்ல, வேற ஏதாவது உடம்புல உள்ள எந்த நோய்க்கும் குழந்தைங்க பிறந்தா குழந்தைகிட்ட கத்தி 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 ஒரே அமக்கலாம் ஒரே, அதனாலதான் அந்த மாதிரி இருக்குது. வேற ஒண்ணு நல்ல மருமக நல்ல கேரக்டர் தான். ரெட் செஸ்னட் சாப்பிட சொல்லுங்க, ரெட் செஸ்னட் சாப்பிட சொல்லுங்க. ரெட் செஸ்னட். சரிங்க ஐயா. ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி. யூகேஷ் சவுந்தரராஜன் அவர்களே நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த மருந்துகள் எல்லாம், இந்த மருத்துவம் பத்தி நான் இன்னைக்குதான் கொஞ்சம் உங்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். இத முழுமையா முறையா படிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கய்யா? சென்னையில ஒரு 7-8 பேர் எனக்கு தெரிஞ்சு நடத்துறாங்க. கடலூர்ல ஒருத்தர் நடத்துறாரு, மிஸ்டர் ரவி, டாக்டர் ரவின்னு சொல்லிட்டு சுசாலின்னு ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறாரு. மதுரையில டாக்டர் பொன்மாறன் அப்படின்னு ஒருத்தங்க நடத்துறாங்க. சாத்தூர்ல டாக்டர் வெங்கடாசலம் அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு பல வருஷமா கணவன் மனைவி சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறாங்க. இதுல எங்க வேணாலும் நீங்க சேர்ந்து படிக்கலாம். அல்லது இப்ப வெங்கடாசலம் வாட்ஸ்அப்ல நடத்துறாரு. சென்னையில கிருஷ்ணமூர்த்தின்னு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் ஒரு பயனர், அவர் நடத்துறாரு. யார்கிட்ட வேணாலும் நீங்க சேர்ந்து படிச்சு அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அவங்க கவர்மெண்ட்ல சர்டிபிகேட் கூட வாங்கி கொடுக்குறாங்க. அதை வச்சு நல்ல அதுக்கு படிச்சதுக்கு அப்புறம் திருப்பி 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 கொடுக்குற அனுபவம் மாத்திரம் தான் நம்மளுக்கு ஆசிரியர். அதனால யார்கிட்ட படிச்சாலும் நீங்க திருப்பி திருப்பி செய்ய செய்ய உங்களுக்கு வந்துடும். நன்றிங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் நன்றி. அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுங்க? மெட்ராஸ்ல நிறைய பேருடைய நம்பர் தெரியாது. கற்பகம் ஆனந்தின்னு ஒரு அம்மா நடத்துறாங்க. ஐயா, நம்பர் எழுதிக்கிறீங்களா? நம்பர் எழுதிக்கிறேங்கய்யா. 9 கற்பகம் ஆனந்தி 900 900 36 36 25 25 303 303. ஆமா, இதான் கற்பகம் ஆனந்தி. ஐயா, இப்ப மதுரையில இந்த மருந்துகள்லாம் நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கலாங்கய்யா? எவ்வளவு எடுத்துக்கணுங்க? அதாவது அந்த குவான்டிட்டி, ஒரு மருந்துனா அது எவ்வளவு எடுத்துக்கணுங்கய்யா ஒரு வேலைக்கு? கரெக்டா ஒரு ஆளுக்கு கரெக்டா கேரக்டர் கண்டுபிடிச்சு கொடுத்தா அநேகமா ஒரு 3 டோஸ் அல்லது 6 டோஸுக்கு அப்புறம் அந்த வியாதியே இருக்காது, அந்த குணாதிசயமே இருக்காது. அவ்வளவு வேகமா வேலை பார்க்கும் கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா. ஒரு மருந்து வேகமா வேலை பார்க்கும். அந்த மருந்து எவ்வளவு எடுத்துக்கணுங்கய்யா ஒரு வேலைக்கு? 4 ஜீனி உருண்டை அல்லது 4 டிராப் தண்ணியில போட்டு குடிக்கிறதா இருந்தா, டிராப்பா போட்டு குடிக்கிறதுனா 4 டிராப் கூட ஒரு 1 டிராப் விழுந்தனால எல்லாம் ஒரு ஓவர் டோஸ் மாதிரி எல்லாம் ஆயிராது. அது ஒண்ணும் தப்பு நடக்காது. சரிங்க சரிங்க. அப்புறம் நீங்க இப்ப மதுரையில சொல்ல வந்தீங்க, நான் குறுக்க பேசிட்டேங்க. எது? கான்டாக்ட் நம்பர் மருந்த பத்தியா? இல்லங்க, இன்னொரு நம்பரு கான்டாக்ட் நம்பர் தான் 94439 62521 பொன்மாறன். ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா, நோட் பண்ணிக்கிட்டேங்க. அடுத்து மிஸ்டர் வெங்கடாசன், டாக்டர் வெங்கடாசன் 94431
94431. 45700. நோட் பண்ணிக்கிட்டேங்கய்யா. உங்க ஊரு கடலூர் பக்கத்துல இருக்குன்னா சுசாந்தின்னு ஒரு இன்ஸ்டியூட், அவர் ரொம்ப நாளாவும் அத இந்த மாற்று மருத்துவ முறையில ரொம்ப ஆர்வத்தோட அரசாங்கத்திட்ட எடுத்து கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரவின்னு பேரு. சுசான்லி இன்ஸ்டியூட், சுசான்லின்னு அந்த இன்ஸ்டியூட் பேரு, கடலூர்ல இருக்கு. அது நம்பர் எனக்கு என்கிட்ட இல்ல. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேங்கய்யா. கோயம்புத்தூர்லயா? இவங்க 2-3 பேர் வாட்ஸ்அப்ல நடத்துறாங்க, ஆன்லைன்ல. நீங்க அப்படியே படிக்கலாம். சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. உங்க சரி. கிட்ட படிக்க முடியுங்களாங்க? உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாங்க? நான் மதுரையில இருக்கேன். நான் இன்ஸ்டியூட் அவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பிராக்டிஸ் இருக்காங்க. சரிங்க, சரி. நான் உங்களை மாதிரி ஒருத்தட்ட படிச்சுட்டு பிராக்டிஸ் மாத்திரம் தான் பண்றேன், சர்டிபிகேட் வச்சு. நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி எனக்கு இல்ல. உங்ககிட்ட சந்தேகம் எதுவும் கேட்கணும்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலாங்க? இந்த போன் நம்பர் வேணா சொல்றேன், எழுதிக்கங்க. சரிங்க. 95663 95663 19 476. நன்றிங்க, ரொம்ப நன்றி. நாகலிங்கன்னு பேரு, என் பேரு. நன்றி, நன்றி. ஜெகஸ்ரீ அவர்களே நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். ஆர்த்ரைட்டிஸ் வாழ்க ப்ராப்ளம் வளமுடன். சரி பண்ண முடியுங்களா ஐயா? ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா? ஆமா சார். ஆமா சார். இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அது மனசுல என்ன மாற்றமோ அதான் மெயினான காரணம். பிள்ளைகள் படிக்கல, பிள்ளைகள் அப்படி பண்ணுது, ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். பொறாமப்படக்கூடிய ஆளா இருந்தா ஹாலி கொடுக்கணும். பயப்படலா இருந்தா ஆஸ்பினோ மெமிலஸோ கொடுக்கணும். தாங்கிற அகம்பாவத்தோட இருக்கம்மாவா இருந்தா வைன் கொடுக்கணும். பொல்லாத மாமியாரா மருமகளை நடத்துற மாதிரி மகளை நடத்துற மாதிரி மருமகள்கிட்ட அன்பா இல்லாத அம்மாவா இருந்தா சிக்கரி கொடுக்கணும். சரி சரிங்க ஐயா. இப்படி அந்த கேரக்டர் வச்சுதான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். சரி, இது வந்து டீடைலா அதாவது டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் சார்? இதை விட இன்னும் டீடைலா படிச்சு தெரிஞ்சுக்கணுமா இல்ல டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்? மார்க்கெட்ல நிறைய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அவர் பேச்சுல இருந்தே பைய கவுன்சிலிங்ல கண்டுபிடிக்க பாப்பாரு. இது எங்க பாக்கலாம்? சென்னையில கண்டுபிடிச்சு. சென்னையில எங்க பாக்கலாம்? சென்னையில இருக்கீங்களா? ஆமா ஆமாங்கய்யா. சென்னையிலயா? ஆமாங்கய்யா. சென்னையில எப்படியும் ஒரு 50-100 பேராவது இருப்பாங்க இந்த மலர் மருத்துவம் டாக்டர். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் கற்பகமானந்தின்னு இருக்காங்க, நிறைய டாக்டர் ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா இருக்காங்க. போன் நம்பர் கிடைக்குமாங்கய்யா? அவங்க அந்த கற்பகமானந்தி எனக்கு இருக்கு. சொல்லுங்க. 900 36 25 303. சரிங்க ஐயா. இவங்க கற்பகங்களா சார்? டாக்டர் கற்பகங்களா ஐயா? கற்பகம் ஆனந்தி. அவங்க நங்கநல்லூர்ல செம்பார் அந்த ஏரியால இருக்காங்க. நங்கநல்லூர்ல இருக்காங்களா ஐயா? சரி சரி சரிங்க சரிங்க. நங்கநல்லூர்ல. சரி சரி. அருண் அவர்களே நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா கேக்குது. ஓகே சார். இந்த ஹைட் பார்த்தா பயம் இருக்குல்ல சார், அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஹைட்ட பார்த்தா பயமா இருக்கா? ஹைட்ல இருந்து பார்த்தனா பயம், இந்த மாதிரி டைப்புக்கு ஏதாவது மெடிசன் சாப்பிடலாமா? ஹைட்ல இருந்துன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல.
இல்ல இப்போ உயரமான இடத்துல இருந்து இருக்கும்போது பார்த்தா பயமா இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும்ல, உயரத்தை பார்த்தா பயம். ஆமா, அது அநேகமா எல்லா உயரத்தை பார்த்தா பயமா? உயரமான இடத்துல இருந்து பார்த்தா பயம், பயவுக்கு அந்த மாதிரி பயம் மிமுலஸ் வேணா சாப்பிடுங்க. ஏன்னா பயம் உணர்வு அது நார்மலாவே எல்லாருக்குமே வரக்கூடிய பயம்னா ஓகே மிமுலஸ் சாப்பிடுங்க, தைரியமா இருக்கலாம். ஓகே சார். இன்னொன்னு வந்து இந்த டிரைவிங்ல சில பயம் இருக்கும் சார், டிரைவிங் பண்ணாவே பயமா இருக்கும், அந்த மாதிரிக்கு காமன்ல வரும். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து இருக்கு இல்லையா, அதனால வால்நட்டையும் சாப்பிட்டுக்குங்க, மிமுலஸ் சாப்பிட்டுக்குங்க. எல்லாம் நோன் ஃபியர்ல தான் வருது. ஓகே சார். அதனால மிமுலஸ் சாப்பிடுங்க, வால்நட் சாப்பிடுங்க. இது என்ன சார்? வால்நட், மிமுலஸ். மிமுலஸ். ஆமா. ஓகே சார். இது நம்ம வந்து கடையில சாரி மெடிசன்ல வாங்கிக்கலாம்ல? ஏன்னா கோயம்புத்தூர் ஹோமியோ மருந்து கடையில கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நிறைய ஹோமியோ மருந்து கடை இருக்கும், எப்படியும் ஒரு 10 கடையாவது இருக்கும். ஓகே ஓகே சார். அங்க போய் மத்த எக்ஸ்பிளேஷன் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம்ல? அது நான் ஒரு 3 வேளை 4 வேளை சாப்பிடலாம், ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, அவங்க ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் கேட்டுக்கங்க, ஒன்னும் தப்பு இல்ல. இந்த மருந்து தப்பா சாப்பிட்டா மாத்திரம் ஏதாவது பண்ணிருமானா பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. ஓகே ஓகே சார். இப்ப நான் வந்து இது வந்து காமன் கோபியாலே எடுத்துக்கலாம் எல்லாத்தையும், ஏன் சார்? ஆமா. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஆமா, தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ. முருகேசன் அவர்களே, நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் இப்போ பொறாமை பத்தி சொன்னீங்கல்ல சார்? ஆமா. அது எனக்கு இப்போ சின்ன வயசுல இருந்தே இருக்கு சார், இப்போ அது ரொம்ப ஆட்டி படைக்குது, அது எப்படி? ரொம்ப அது பொறாமை உணர்வு இருக்குன்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க, அதே ஒரு பெரிய தைரியம், ரொம்ப பாராட்ட வேண்டியது. அதாவது ஹாலி ஒரு மருந்து, சரிங்க சார், அப்படி ஒரு உணர்வு நமக்கு இருக்குன்னு வெளிப்படையா சொல்ற தைரியம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா சார். அதுக்கு பைன் அப்படின்னு வருது, PINE. சரிங்க சார். அது அதையும் சேர்த்து எடுத்துக்கங்க. சரிங்க சார். ஏன்னா அந்த பைன் மருந்தோட முக்கியம் என்னன்னா, சரிங்க, தான் செஞ்ச தவறை, தான் நினைச்சுக்கிட்டு இருக்க தவறுகளை நம்மளே சொல்லிடுறோம்ல. என்னைட்டு தான் அந்த டிவி உடஞ்சு போச்சு, நான் தான் இதை தப்பா பண்ணிட்டேன், ஸ்கூட்டர்ல போயிலே நான் தான் தப்பா வந்துட்டேன், இல்லைன்னா இடிச்சிருக்க மாட்டேன்னு தான் தவற ஒத்துக்கிறாங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு பைன்கிற மருந்தை வச்சிருக்காரு. சரிங்க சார். அந்த மாற்றத்தை அவ்வளவு கொண்டு வரும். அதனாலதான் நீங்க அந்த தனது தவறை ஒத்துக்கிற ஆள் இருக்கு பாருங்க, ஆமா சார், அது எவ்வளவு பிரமாதமான குணம்ங்கிறதுக்காகத்தான் சரிங்க சார், பைபிள்ல தனது பாவங்களை அறிக்கை விடுவான் பாக்கியவான்னு எழுதியிருக்காரு. நான் செஞ்ச தப்ப, இதான் தப்பு, நான் செஞ்சுட்டேன், தெரியாம உங்க ரூபாய் எடுத்தேன் அப்படின்னு அறிக்கை விட்டுறேன்னு வைங்க, படிச்சுக்கங்க. சரி. எனக்கு அதுக்கப்புறம் மனத்துல சுமையே இல்ல, உங்களை அறியாம உங்க பர்ஸை எடுத்துட்டேன், அது எடுத்துட்டேனான்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா சார். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு, உங்களை பார்க்கையில எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, நம்ம வீட்டுல அவர் பர்ஸை பார்த்துட்டு போறோம், இல்ல அவர் பர்ஸ் அவர் வரையில அவருக்கு நினைச்சிடாம இருக்கணுமே, அவர் பர்ஸு நம்ம பர்ஸ் நினைச்சிருவாரோ, இப்படி எனக்கு தினம் போட்டு பிரிக்கிங் சென்சேஷன் இருக்கு பாருங்க. ஆமா சார். அதுவே பெரிய வியாதி. சரி. அதனால சார் தெரியாம எடுத்துட்டேன், மன்னிச்சுங்க, ஏதோ பண கஷ்டத்துல அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், நீங்க எவ்வளவு கோச்சிட்டாலும் பரவாயில்ல, என்னோட இறங்கிடுது இல்லையா? ஆமா சார். அந்த கேரக்டர் பைன் கேரக்டர். அதனாலதான் தனது பாவங்களை அறிக்கை விடுவான் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு பைபிள்ல. அதனால நீங்க பையனையும் சேர்த்து எடுத்துக்கங்க, ஹாலியும் சேர்த்து எடுத்துக்கங்க. சரிங்க சார். ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். சரி சார். அப்புறம் சார், இப்போ எங்க பையனுக்குமே சார் இப்போ 2வது குழந்தை பெத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அவன் பிறந்தா கொன்றுவேன், அப்படி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனுமே ரொம்ப டென்ஷனா இருக்கான் சார். அதை பத்தி பேசணும்னாவே. மூத்த பையனா? ஆமா சார், ஒரு பையன் மட்டும்தான் இருக்கேன்.
ஒரு பையன் மட்டும் தான் சார் இருக்காரு. சிக்கரியும் சரிங்க சார். உங்களுக்கு குழந்தையா? ஆமா சார், என்னோட பையன். நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு சிக்கரி கேரக்டரா வந்திருக்கு, அதனால சிக்கரியும் ஹாலியும் கொடுங்க, அந்த பையனை நமக்கு பாப்பா வேணும்னு கேட்கிற அளவுக்கு வந்துருவான். சரிங்க சார், சரிங்க சார். அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸோட இருக்கு இல்லையா குழந்தைகள்? ஆமா சார். அது சிக்கரி கொடுங்க, அந்த மாற்றங்கள் வந்த குழந்தைகள் படிக்கிறதுல இருந்து ஹெல்த்ல இருந்து ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சிடும். ஓகே சார். பொசசிவ்னஸ் இது. சரிங்க சார். இளம் வழுதி அவர்களே நீங்க பேசலாம். இல்ல அந்த ஓல்டேஜ்ல வந்திருக்குங்கிறத வச்சுக்கிருவோம். ஆனா அவங்க எந்த மாதிரி மனநிலையோட இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள மரத்தை கொடுக்கணும். அதாவது என்னை பொறுத்த மட்டுக்கும் 70 வயசு தானே மூட்டு வலி வந்துருச்சுன்னு நான் ஏத்துக்கிற ரெடியா இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு வியாதி தான் வரும், அது இறப்பு தான். வேற கைகள் வலி, மூட்டு வலி, கண் தெரியாம போறது, காது கேட்காம போறது, கேன்சர், பிபி எல்லாம் மன எண்ணங்களில் ஏற்பட்ட மன குறைபாடுகள் தான். அப்ப 70 வயசுல மூட்டு வலி வந்திருக்குன்னா என்ன மாதிரி ஒரு மென்டல் ஆட்டிடியூட் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இன்செக்யூர் இன் லைஃப் இருக்காங்களா, பயப்படுறாங்களா? அப்படிலாம் பயம்லாம் இருக்காது. பசங்கலாம் நிலைமையில இல்ல, கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கு. பிள்ளைங்களாம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிற மாதிரி நிலை இருக்கும் சார் அவங்க. ஓஹோ, ஹனிசெக்ல ரெட் செஸ்னட்டும் கொடுங்க. ஹனிசெக்கில் ரெட் செஸ்னட். ஜெயலட்சுமி விஸ்வநாதன் அவர்களே நீங்க பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். அதான் எனக்கு ஆக்சுவலா அந்த மைண்ட் ரிலேட்டட் தான் டெஃபினட்டா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ட்ரமாஸ் இருக்கு, எனக்கு 3 இயர்ஸாவே இருக்கு. நான் இது இடையில ஜாஸ்தி கால் நல்லாவே நடுக்கம் வரையெல்லாம் இருக்கு. அப்புறம் இப்போ ஒரு ஃபியர் மாதிரியே வந்துருச்சு எனக்கு. ஆனா நான் இப்போ அக்யூபங்க்சர் போயிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டு இப்போ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி எமர்ஜென்சிக்கு மட்டும் ஒரு இங்கிலீஷ் டேப்லெட் நைட்டு வேண்டி வந்தா மட்டும்தான் சாப்பிடுறேன். அதர்வைஸ் நான் அக்யூபங்க்சர் போறேன், யோகா பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து ஏதோ ஒரு அன்னோன் ஃபியரும் இருக்கு, பாஸ்ட் லைஃபோட அந்த இதா என்ன தெரியல. ஆனா எனக்கு அந்த கோபமுமே ரொம்ப வருது, ரொம்பவே லைக் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபீலிங் இருக்கு. அண்ட் ஸ்பைன்லயுமே லைக் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால இந்த நம்னஸும் இருக்கு என்னோட இதுல. இப்ப ஸ்பைன் கரெக்ஷனுக்கும் போலான்னு அந்த அக்யூபங்க்சர் அவரே சொல்றார். பட் பண்ணிக்கலாமா, அது விடாதா? அண்ட் ஆர் இந்த நீங்க சொல்ற இந்த மருந்துலயே இதெல்லாம் குணப்படுத்திடலாமா? இல்ல எனக்கு இந்த ட்ரெமர்ஸும் குணாதிசயத்தை வச்சு அதுதான் அந்த ட்ரெமர். அதாவது 38 மருந்துல எந்த கேரக்டர் தெரிஞ்சா 100% கியூர் பண்ணிடலாம். இந்த 38 மருந்தால கியூர் பண்ண முடியாத ஒரே வியாதி ஒரு மனிதனுடைய முதுமையில இறப்பை மாத்திரம் தான் நிறுத்த முடியாது. அதுதான் அவங்க வந்து ஏதோ பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏதாவது பேர் கேட்டாலே எனக்கு இதாயிடுறது. ஆனா அது கியூர் பண்ணிடலாம், பட் நீங்க நம்பி வரணும். சில பேருக்கு கியூர் ஆகும் அப்படின்னு, சில பேருக்கு இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன வெளியில எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னோட பார்த்தா எனக்கு உள்ள நான் ஃபீல் பண்றதுதான் எனக்கு தெரியும், தவிர பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப இந்த ஜர்க்ஸ் மாதிரி எல்லாம் வரும் எனக்கு. சோ இது 3 years பேக் வந்தது. பட் மைண்ட் அளவுக்கு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தேன்னா, அண்ட் அதனால இது பாதிக்கப்பட்டதுனால என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்க, என்ன ஆயிருந்துச்சு? நான் உங்கள்கிட்ட தனியா பேசலாமா சார்? நாளைக்கு ஏதாவது கூப்பிடுங்க. நம்பர் எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்தீங்க இல்லையா அந்த 956631. ஆமா 9476. நான் எப்ப கூப்பிடலாம் உங்களை? ஆமா கூப்பிடுங்க எப்பவுமே கூப்பிடுங்க. நான் நார்மலா ஃப்ரீயா தான் இருப்பேன். காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சுன்னா ராத்திரி 9:30 மணிக்கு போயிருப்பேன். அதுக்குள்ள முழுவதும் ஃப்ரீ தான். பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா மாத்திரம் தான் வண்டியை நிறுத்திட்டு எடுக்கணும், இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு மிஸ்டு கால்ல பாப்பேன். மத்தபடி ஃப்ரீயா தான் இருப்பேன். அந்த கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள மருந்து சொன்னோம்னா தான் இது அவ்வளவு நிக்கும். ஓகே சார், நான் நாளைக்கு கூப்பிட்டு பேசுறேன். சரி, கூப்பிடுங்க. வெல்கம். இனிலா அவர்களே நீங்க பேசலாம்.
சார் இப்ப இந்த மருந்து எல்லாமே இந்த 38 மருந்தும் ஒரு புக்கோட இந்த ஹோமியோபதியில ஒரு கிட் மாதிரி இருக்கும் இல்லைங்க, இந்த யூரிகா டேப்னா அந்த மாதிரி ஒரு கிட்டோட புக் அந்த மாதிரி கிடைக்குங்களா? இல்ல, கிட்டு தனியா வாங்கிக்கலாம், புக்கு தனியா வாங்கிக்கலாம். 38 மருந்துக்குள்ள கிட்டு 50 ml சின்ன கண்டெய்னர்ல வேணும்னா 30 ml வாங்கிக்கலாம். 100 ml கண்டெய்னரும் இருக்கு. அப்படி 38 தனியா கிடைக்குது, ஒரு செட்டாவே கிடைக்குது. அதே மாதிரி புக்கோட சேர்ந்து இருக்காது, நீங்க புக்கு தனியா வாங்கிக்கலாம். நிறைய புக் இருக்கு, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நிறைய புக் இருக்கு, நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்ப ஜஸ்ட் மலர் மருத்துவம் தேடினாலே அமேசான்ல அந்த மாதிரி கிடைக்குங்களா? இல்ல ஏதாவது, நாங்க பெங்களூர்ல இருக்கோம். மலர் மருத்துவம்னு உங்களுக்கு தமிழ் தெரியும்னா, இங்கிலீஷ் தெரியும்னா அங்க இங்கிலீஷ் புக்கு கிடைக்கும். தமிழ் தெரியும்னா பெங்களூர்ல இந்த நிறைய பேர் எழுதியிருக்கிறதுல ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆன டாக்டர் பூங்காவனம்னு ஒரு பேராசிரியர் பெங்களூர்ல தான் இருக்காங்க. நம்பர் கிடைக்குங்களா? அவர் நம்பர் அவர் நம்பர் என்கிட்ட இல்ல, நாளைக்கு கூப்பிடுங்க, நான் வீட்டுல பார்த்து சொல்றேன். சரிங்கய்யா, நான் உங்களுக்கு நாளைக்கு. அவரு பெங்களூர்ல உங்களுக்கு தமிழ் சங்கம் தெரியுமா? தெரியாதுங்களே. இல்ல, நான் தமிழ் சங்கத்துல ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, அவங்க ஐயா வராங்க. ஓ சரிங்கய்யா. டாக்டர் பூங்காவனம்னு அவரு ஒரு 40 வருஷமாவது அதுக்கு மேலே பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கய்யா. நல்ல அருமையா புக் எழுதியிருக்காங்க. அதாவது முதல்ல டாக்டர் பாச்சு 38 விதமான குணாதிசயங்களை வச்சு மருந்து எழுதிட்டு பிற்காலத்துல என்ன எழுதிட்டாருன்னா, மருந்தே வேணாம், மனிதனை தானே ஹீல் பண்ணிக்கலாம்ங்கிறதுனால ஹீல் தை செல்ஃப்னு எழுதியிருந்தாரு. ஓ சரிங்கய்யா. அதையும் தமிழாக்கம் பண்ணி மன மருத்துவம்னு எழுதியிருக்காங்க ஐயா. இது வந்து டாக்டர் பூங்காவனம் ஐயா மன மருத்துவம் இந்த புக்கு. ஆமா ஆமா, மன மருத்துவமும் மலர் மருத்துவம்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஓ ஓகேங்கய்யா. வீட்டுக்கு வீடு மலர் மருத்துவம்னு எழுதியிருக்காரு. இது ரெண்டும், இது போக என்ன 2 புக் எழுதியிருக்காங்க. இது ரெண்டுமே நல்லாவே இருக்கும், நீங்க படிக்கலாம். பெங்களூர்ல அவர்கிட்டயே கிடைக்கும் தமிழ்ல. இல்ல, அவரு எங்க கிடைக்கும்னு சொல்லுவாரு, அவரு பப்ளிஷிட்ட கொடுத்துருப்பாங்க, பப்ளிஷிட்ட வாங்கிக்கலாம் நீங்க. ஓகேங்கய்யா, நான் கான்டாக்ட் பண்றேன். சரிங்கய்யா. சரி. ஐயா, இப்ப இந்த கண் பார்வை நல்லா கூர்மையா ஆகுறதுக்கு, இந்த முடி கொட்டை நிறுத்துறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்மளோட மனநிலை ஆராய்ந்துதான் மருந்து வருங்களா? இல்ல இதுக்குன்னு அந்த மாதிரி இருக்கா தனியா? ஆமா ஆமா ஆமா, அதுதான் ஒரே ரீசன். முடி கொட்டுறதுக்கும் கண்ணுக்கும் நீங்க ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டா அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும், மறுபடியும் வேற விதமான பாதிப்புகள் வரும். பெர்மனன்ட் கியூர்னா மனிதனுடைய மன மாற்றங்கள். சரிங்க ஐயா. அதான் வள்ளுவர் மனத்துக்கண் மாசியில நாதல் அனைத்து ஆரோக்கியம். அதான் அதுக்கு என்ன மருந்து எடுக்கலாம்? எதுக்கு? இந்த கண் பார்வைக்கும் முடி கொட்டதுக்கும். இல்ல, அதான் இது ரெண்டும் நீங்க பிசிக்கல் சிம்டம் சொல்றீங்க. கண்ணுல என்ன ஆகுது? கண்ணு பார்வை கம்மியாகுதா? இல்ல, இப்ப ரொம்ப நேரம் இந்த போனை பாக்குறது, கிளாஸ் அட்டென்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி மங்கல் ஆகுற மாதிரி, அந்த மாதிரி 2 நெத்தி போட்டுக்க அந்த 2 இதுலயும் ஒரு வலி இருக்கு, ஸ்ட்ரெயின் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்ல, அது நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அளவோட செய்யணும். அதுக்காக வர்றத நம்ம தான் அதை குறைச்சுக்கணும். என்ன குணாதிசயம் நல்லா இருந்தாலும், எனக்கு நல்ல குணம் இருக்கு, நான் பாட்டுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் நடந்தா கால் வலிக்கு தானே செய்யும். அந்த மாதிரி தான். சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு நான் கால் பண்றேங்க. நன்றி சார், நம்பர் கூப்பிடுங்க. வெல்கம். சரி. அவர்களே, நீங்க பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பையன் வந்து 19 இயர்ஸ் ஓல்ட் ஆகுங்க சார். அவன் CA படிச்சிட்டு இருக்கான். சரி. அவன் நைட் ஆனா வந்து பல்ல நரம் கடிச்சிட்டே இருக்கான் சார் எப்பயுமே. அது அவனுக்கு தெரியல. அதுக்கு மருத்துவம் இருக்குமா சார் மலர் மருத்துவத்துல? 19 வயசாயும் அப்படி இருக்குன்னா
வயிற்றுல பூச்சி இருந்தா தான் அந்த மாதிரி வரும். ஆமா சார், நான் அதுக்கு வந்து பூச்சிக்கு கடிக்கிறது வயிற்றுல. வேப்பலை எல்லாம் கொடுத்து பார்த்தேன் சார். வேப்பலை கொடுத்துருக்கேன் சார் அப்பப்ப. சரி. நிறைய வந்து பூச்சிக்கு மருந்து. அந்த அந்த பையனுடைய குணாதிசயத்தை என்னவா சொல்லுங்க, அதுக்கு ஏன்னா 38 மருந்துல சொல்றேன் சார். அவனுக்கு சிஏ படிச்சிட்டு இருக்கான் சார். படிக்கிறதால கொஞ்சம் கண்ணு எரிச்சல்னு அப்பப்ப சொல்லிட்டே இருப்பான். சரி. அப்புறம் வந்து எப்போ வந்து சாப்பிட்டாலும் உடனே பாத்ரூம் போறேன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பான் சார். எக்ஸாம் டைம்ல எல்லாம் அடிக்கடி வயிற்று வலின்னு சொல்றான். ஆனா மனசு பயம் இருக்கும் போல இருக்கு. வெளியில வந்து என்கிட்ட எதுவும் காமிக்கிறது இல்ல சார். சாதாரணமா என்கிட்ட சாதாரண பேசிட்டு இருப்பான். அப்படியா? ஆஸ்பனையும் அக்ரிமோனியம் கொடுங்க. ஆஸ்பனும் அக்ரிமோனியம். ஆஸ்பனியமா சார்? ஆமா, ASPN ஆஸ்பன். ஆஸ்பனியம். ஆமா, அக்ரிமோனி AGRIMONY அக்ரிமோனி. இது எங்க சார் கிடைக்கும் இந்த மருந்தெல்லாம்? இது எல்லா ஹோமியோ மருந்து கடையிலயும் கிடைக்கும். நீங்க இருக்குது எந்த ஊர்ல? நாங்க சென்னையில பம்மல்ல இருக்கோம் சார். பல்லாவரம் பம்மல். பல்லாவரம் பக்கத்துல, பல்லாவரம் சைட்ல தெரியல. டி நகர்ல, அடையாறுல, ட்ரிப்ளிகேன்ல, மயிலாப்பூர்ல, பாரிஸ்ல நிறைய இடத்துல மருந்து கடை இருக்கு சார். உங்களை கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். உங்க நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார்? 95 66 31 94 76. நாளைக்கு உங்களுக்கு கூப்பிடலாமா சார்? கூப்பிடலாம். ஓகே, நன்றிங்க சார். நன்றி. டட்டோஜி சன் அவர்களே நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, நான் மலேசியால இருந்து பேசுறோம். எனக்கு 2 கேள்வி இல்ல. இந்த 38 மலர்கள் இந்த இதெல்லாம் மலேசியால கிடைக்குதுன்னா எப்படியா? மலேசியாலையும் ஹோமியோ மருந்து கடையில விற்பாங்க கட்டாயமா. என்னன்னு கேட்கணும் ஐயா? என்னன்னு கேட்கலாம்? ஃப்ளவர் மெடிசின் கேளுங்க. ஃப்ளவர் மெடிசின் அதுல 38 மருந்து. உங்களுக்கு என்ன மருந்து வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ண முடிஞ்சா சொல்லி கேளுங்க. ஓகேயா, இப்ப என்னச்சும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணதா இருந்துச்சுன்னா ரொம்ப பயமா இருக்கு. ஒரு வேலை செய்யும் போது, அப்புறம் என்னச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்யும் போது கூட அந்த கொஞ்ச நேரம் செஞ்சோன்னு ஒரு பதக்கம் மாதிரி வருது. அது எதனாலயா? என்ன மருந்து சாப்பிடலாம்? எந்த மாதிரி வைட்டமின் சாப்பிடலாம்? உடம்புல அத மருந்து ஆரம்பிச்சோன்னா முடிக்க முடியாம இருக்கா? ஆமா, ஒரு பதற்றம் மாதிரி வருது. ஆரம்பிக்கும் போது ஒரு பயமா இருக்கு. அது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு இதுல வந்து ஒரு பதற்றம் வந்துருது. அதான் எந்த மருந்து சாப்பிடலாம் இருக்குங்களா? சாப்பிடுங்க. ஓகேயா, ஓகே, ரொம்ப சிறப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இது மாதிரி கேட்டது இல்லதான், முத வாட்டி. ரொம்ப அற்புதமா பேசிட்டு இருக்கீங்க. உங்க நம்பர் இருக்கு, நாங்க கான்டாக்ட் பண்றோம். அதாவது சரி, கூப்பிடுங்க. ஓகே ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி ஐயா. ஹரிணி அவர்களே நீங்க பேசலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா. என்னோட மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட அது என்கிட்ட சொல்லாம அவங்க அழுதுட்டு இருக்காங்க. இல்ல என்னன்னு கேக்குற போது அது என்னன்னு சொல்ல முடியாம அவங்க தேமி அழுகுறாங்க. ஆனா அது சின்ன சின்ன விஷயம் தாங்க. சாப்பிடும் போது எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடல, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, இந்த மாதிரி விஷயங்க. ஆனா அது சொல்ற போது ரொம்ப தேமி அழுகுறாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலீங்க. இது எதனால இப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன பண்ணலாங்க?
பொசசிவ் கேரக்டரா இருக்காங்க. சரிங்க சரிங்க. சிக்கரி கொடுங்க, வால்நட் கொடுங்க. சிக்கரி இல்ல வால்நட்டுங்களா? சிக்கரி இல்ல ரெண்டுமே கொடுங்க. ஓ சரிங்க சரிங்க ஐயா. அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கிற போது, 2 வீலர்ல போயிட்டு இருக்கிற போது நான் சைடு ஸ்டாண்டு எடுத்து விட்டுருக்கேங்க. கரெக்டா தான் எடுத்து விட்டுருக்கேன். ஆனா போடும்போது எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் எனக்கு தோணிட்டே இருக்குங்க, சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுருக்கேன் குனிஞ்சு குனிஞ்சு நான் செக் பண்ணிட்டே இருக்கேன். இது எதனால இப்படி, இதுக்கு என்ன பண்றதுங்க? GENTIAN ஜென்ஷியன் ஒரு மருந்து இருக்கு. சரிங்க. அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க, நார்மல் ஆயிரும். ஓ சரிங்க சரிங்க. ஓகேங்க ஐயா. அப்புறம் உங்ககிட்ட இது டைரக்டா கவுன்சிலிங் வரணுங்க, உங்களை பார்க்க வரணுங்க. இப்போ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? தர்மபுரியில இருக்கேன். அப்படியா? நீங்க போன்ல கேளுங்க, மருந்து சொல்றேன். இதுக்காக அங்கிருந்து டயத்தை செலவழிச்சு வர வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கேக்குற கேள்வியே போன்ல கேளுங்க. சரிங்க சொல்றேன். சரிங்க ஓகேங்க. நன்றிங்க. இது இவ்வளவுதான். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஜாகிர் ஹுசைன் அவர்களே, நீங்க பேசலாம். ஹலோ சார். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் நான் மதுரையில தான் சார் இருக்கேன். மதுரையில இருக்கேன். சரி. ஹலோ. ஆமா, இது எனக்கு 54 வயசு ஆகுதுங்க சார். 108 கிலோ வெயிட் இருக்கேன். இது கணுக்கால் வலி, கண்டைக்கால் வலி இருக்குங்கய்யா எனக்கு. அதுக்கு எதுவும் மருந்து? பிசிக்கல் டிசபிலிட்டி, அதான் என்ன பிசிக்கல் டிசபிலிட்டி மனம் சார்ந்தது. அந்த மனசுல நீங்க என்ன மாதிரி இருக்கீன்னு கண்டுபிடிச்சு மருந்து கொடுத்தா தானே வெளிய. அவர் 38 மருந்தையும் மூட்டு வலிக்கு கைகால் வலிக்குன்னு எங்கேயுமே எழுதல. சரிங்க. அதனால உங்களுடைய மென்டல் சிஸ்டம் தெரிஞ்சிச்சுன்னா அது சொல்லலாம். சரிங்க. நீங்க மதுரையில இருக்கீங்க, கவுன்சிலிங் பண்ணி. சரிங்க சார். உங்க போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நான் வந்துடுறேங்க. வரேன். அரவிந்த் குமார் அவர்களே, நீங்க பேசணும். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு என்னோட சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை, கொஞ்சம் ரொம்ப பிடிவாதம் பண்ற தன்மையா இருக்கு. நல்ல புத்தி கூர்மையோட இருக்கு, ஆனா வேணுக்குன்னே பிடிவாதம் பண்றது எனக்கு தெரியுது. அதை எப்படி மடைமாற்றம் செய்யலாம்னு கொஞ்சம் வழி நடத்துங்க. பிடிவாதம் அப்படின்னா என்ன விஷயத்துக்கு பண்ணது? அது காரியம் சாதிக்கிறதுக்கு பண்ணுதுங்க ஐயா. நான் வேலைக்கு போறேன், வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறக்காண்டி பண்ணுது. கீழே கடைக்கு இறங்கணும், எதானா என்ன வேணுமோ அதை வந்து விடாம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணிக்குதுங்க. அழுதா பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டேன்னு ஒவ்வொன்றுக்கும் அடம் பண்ணுதுங்க. இந்த ட்ரெஸ் போடுறனா கூட இந்த ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அடம் பண்ணுதுங்க. அது வேணுக்குனே பண்ணுதுன்னு நமக்கு தெரியுதுங்க. சிக்கரி கேரக்டரா இருக்கு. ரொம்ப கவனம் இருக்கிற மாதிரி. விட்டுட்டு வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போறேங்க ஐயா. அதனால நீங்க விட்டுட்டு வேலைக்கு போறீங்களா? என்னங்க ஐயா? அதான் அந்த புள்ள நார்மலாவே குழந்தைகள் அம்மாவோட இருக்கணும்னு ஆசைப்படுது. அது இல்லைங்கிறது நேச்சுரல் தான். அதாங்க ஐயா. அம்மா கூட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிடிவாதம் செய்யறது இயல்புதான், குழந்தையோட இயல்புதான். நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஆசையில அதை நம்ம ஒத்துக்கிறது இல்ல. அதனால சிக்கரியும் ஹீட்டரும் கொடுத்து பாருங்க. ஹீட்டர். அதே மாதிரி பெரிய குழந்தை வந்து இதனால நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பொசசிவா இருக்குங்க ஐயா. சின்ன குழந்தை வந்ததுல இருந்து அவளை கவனிக்க முடியல. அதனால வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்குமே நல்லவளா இருக்கிறது இல்ல. அவளைதான் பாக்குறேன், இவளதான் பாக்குறேன். 2 குழந்தைங்களும் நம்ம அன்புக்கு ஏங்குது, புரிய மாட்டேங்குது. பெரிய 7 வயசு வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டா. இப்ப சின்ன குழந்தை வந்தது அவங்களால ஏத்துக்க முடியல. ஹாலி கொடுங்க அதுக்கு. சரிங்க சரிங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விங்க, அதோட முடிச்சுக்கிறேங்கய்யா. எங்க அம்மா இறந்து 8 வருஷம் ஆகுதுங்கய்யா. எனக்கு ஒரு 32 வயசு இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. அதனால எனக்கு ஒரு தனிமையும் பயமும் இருந்துட்டே இருக்குங்கய்யா. எப்படி நம்ம பிள்ளைங்களை வளர்த்த போறோம், நம்ம வேலைக்கு போறோம். அப்பா இருக்காருங்க, 70 வயசு இருக்கு. அவரையும் நம்ம பாத்துக்க வேண்டியிருக்கு, பிள்ளைங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு, வேலைக்கும் போக வேண்டியிருக்கு. ஒரு இனம் புரியாத பயம் மாதிரி இருக்குங்கய்யா. அதனால எனக்கு முதுகு வலி, கால் வலி. ரெஸ்கியூ ரெமெடி போடுங்க, நல்ல வித்தியாசம் இருக்கும். சரிங்க ஐயா. ரெஸ்கியூ ரெமெடி. ரெஸ்கியூ ரெமெடி. சரிங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க. உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. நன்றி. 95 66 66 31 94 76. ரொம்ப நன்றிங்க. நாகலிங்கம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஐயா, என் பேர் அரவிந்த் குமார். சொல்லுங்க. கேக்குதுங்களா? எனக்கு என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை முடிக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. நம்மளால முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நமக்கு வேலை போயிருமோ அப்படின்னு ஒரு பயம். இது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல்ல இருந்தே எனக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விட்டு பார்த்து இப்ப கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன். சோ இதுதான் என் பிரச்சனை. இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேன். மருந்து எடுத்துக்கங்க. கோர்ஸ் ஜோர்ஸ்ங்கிற மருந்து எடுத்துக்கங்க. GORSC. சரிங்கய்யா. சென்னையில இருக்கேன். பாரிஸ் பக்கத்துல தான் இருக்கேன். ஏதாவது கடை? சரி. பிராட்வேல முதல் கடையே மாஷான் ஹோமியோ மெடிக்கல். ஒரே நிமிஷம்யா. பிராட்வேல பிராட்வேங்களா? ஹைகோர்ட்டுக்கு டைகனலி ஆப்போசிட் கார்னர். பிராட்வே முதல்ல ஆரம்பிக்குது இல்ல? ஆமா. ஹைகோர்ட்ல இருந்து போறோம் இல்லையா, டுவர்ஸ் ஸ்டான்லி நோக்கி போறோம்ல? ஆமா. அப்ப லெப்ட் சைட்ல ஒரு 2-3 பனியன்கிற 2-3 கடை ரோட்ல இருக்க மாதிரி இருக்கும். அது தாண்ட உடனே மாஷான் ஹோமியோ மெடிக்கல் ஷாப்னு ஒண்ணு இருக்கு. அது உள்ள இருக்கு. மாஷான் ஹோமியோ மெடிக்கல். அப்புறம் ஆமா, அப்புறம் ஒரு அதுக்கு 2-3 தள்ளி போனீங்கன்னா ஸ்டிஞ்சர் ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டிஞ்சர் ஸ்ட்ரீட். அதுல புக் பப்ளிஷர் மாணிக்க வாசகம்னா என்னமோ ஒரு கடை இருக்கு. சொல்லுங்க. அந்த மாடியில ஒரு ஹோமியோ மருந்து கடை இருக்கு. சரிங்கய்யா, ரொம்ப நன்றியா. நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீதர் அவர்களே, நீங்க பேசலாம். ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. பையன் வந்து ஒரு 10 வயசு பையன். படிப்புல அவ்வளவு நாட்டமே இல்லை. சாப்பாடும் பசிக்கலன்னு சொல்றான். எப்போ குடும்பம் அளவு அவனுக்கு விரும்பிய பொருளே கொடுத்தா கூட ரொம்ப அளவா சாப்பிட்டாலே ரொம்ப குறைச்சல் தான் இன்டேக். இல்ல, நம்ம இன்னைக்கு ஜெனரலாவே புள்ள சாப்பிடணும்னு நினைக்கிறோமே ஒழிய, ஒரு புள்ள சாப்பிடலைனாலும் ஆரோக்கியமா விளையாடுறது, ஆரோக்கியமா இருக்கு, டல்லா இல்லைன்னா நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். நம்ம தான் அதை போட்டு இன்னும் கொஞ்சம் தேவையில்லாம ஸ்டப் பண்ணி பசிச்சா மாத்திரம் சாப்பிட்டா போதும். அது பசிக்கலன்னா சாப்பிட வேணாம், விட்டு பாருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கு பசி வரும், அல்லது ஒரு 8 மணி நேரம் கழிச்சு வரும். அப்படி பசிக்கலைனாலும் உண்மையாவே பசிங்கிறது நம்மளுடைய தேவையற்ற எண்ணங்கள்னால உள்ள வாங்கிக்கிட்ட விஷத்தன்மை தானே ஒழிய, ஆரோக்கியமா இருக்க ஆளுகளுக்கு பசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் நமக்கு புரியல. வீட்டுல பெரியவங்க கேட்க மாட்டேங்க. வீட்டுல பெரியவங்க கேட்க மாட்டேங்க. அது பிள்ளையோட அறியாமை இல்ல, அந்த பெரியவங்களோட அறியாமை. உண்மைதான். நீங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம் தங்களுடைய எந்த எண்ணங்களும் இல்லாம இருக்க காலத்துல அவங்களுக்கு பசிக்காது. நமது எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அத இன் அதர் வேர்ட்ஸ் அந்த பேய்க்கு தான் நம்ம உணவு போட்டுக்கிட்டே இருக்கோம். புரியுதா? அது இல்லைன்னா இல்லை. ஆனா புரியல. சின்ன பிள்ளை விளையாடுறது இல்ல, ஆரோக்கியமா விளையாடுறது இல்ல, சோறது போல் இல்ல, அப்படின்னு தான் அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விளையாடுறது அதெல்லாம் இருக்கு. என்ன சொல்றது, இருக்கேன். ஆரோக்கியமா இருக்குங்கிறது என்னோட ஆங்கிள். படிப்பு, அதாவது
அவருக்கே பாத்தீங்கன்னாக்கா, அதாவது படிக்கணும்னு ஆசை, ஆனா அதோட ஜாஸ்தியா விளையாட்டு மத்த மாதிரி இதுலதான் நாட்டங்கள் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல அது நானு நீங்க தனிப்பட்டு கேட்டுவிட்டீங்கனாலும் நான் உண்மையை சொல்லணும் இல்லையா? ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் அதோட உணர்வுகள்ல, அது வயிற்றுக்குள்ள இருக்குல்ல என்ன மாதிரி உணர்வுகள் இருந்துச்சு அப்படித்தான் பிறக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, நீங்க டிவியை பார்த்துக்கிட்டு டிவியில பிரமாதமா கிரிக்கெட் அப்படி அடிக்கிறாரு இப்படி அடிக்கிறாரு, கபில் தேவ் அப்படி அடிக்கிறாருன்னா கபில் தேவ் மாதிரி கிரிக்கெட் பிளேயரா தான் பிறப்பான், ஐன்ஸ்டீன் பிறக்க மாட்டான். ஏன்னா நீங்க பதிய வச்சது என்னவோ அதான் அந்த பிள்ளைக்கு அம்மாவும் அப்பாவும். அந்த அது அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் நல்லா இல்லாம யாராவது பேசியிருந்தோம்னு வைங்களேன், ஒரு பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறான், அது நமக்கு பொறாமைனால ஆமா படிச்சு கிழிக்க போறான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதே இது பதிவாய் நம்ம உள்ள படிச்சு கிழிக்காது. புரியுதா? புரியுது. நம்ம எண்ணங்கள் எப்படி இருந்துச்சோ, எது ஆழமான எண்ணமோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அந்த குழந்தைக்கு. அதனாலதான் நல்ல எண்ணங்களோட இருங்கிறோம். நீங்க அந்த நம்ம நிறைய விஷயத்த பாத்தீங்கன்னா, இப்ப அர்ஜுனன் வில்வித்தை பத்மயுகத்தை உடைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சொல்றத உள்வாங்கிட்டு அவ்வளவுதான், அவளுக்கு போய் பத்மயுகத்தை உடைக்க தெரியாது. அந்த வயிற்றுல இருந்த குழந்தைக்கு அவங்க அப்பா பிசிக்கலா சொல்லி கொடுத்திருந்தா கூட இவ்வளவு திறமையா வராது. கருவில அது பதிவானனால பத்மயுகத்தை உடைக்க தெரிஞ்சிருக்கு அபிமன்யுக்கு. அதே மாதிரி நம்மள அறியாம என்ன மாதிரி கோப உணர்வுகளை நம்ம பதிய வச்சோமோ, இப்ப தங்கச்சி பையன் அக்கா பையன் இல்ல புருஷனோட அண்ணன் பையன் படிக்கிறான்னு வைங்களேன், ஆமா இவன் படிச்சு கிழிச்சு தள்ள போறாங்கிற ஒரு பொறாமை உணர்வுல சொல்லிட்டோம்னு வைங்களேன், நம்ம உள்ள வயிற்றுல உள்ள புள்ள படிக்காது, கவலைப்பட வேண்டாம். எனக்கு சாமியார் ஒருத்தர் சொல்றாரு, அடுத்த பதிவுகளை வாங்காதீர்கள் என்பாரு. அடுத்தவங்களோட பதிவுகளை நீங்க வாங்கினீங்கன்னா அந்த மாதிரிதான் வாழ்க்கை நடக்கும். உண்மையாதான். இப்ப நீங்க சைக்கிள் ஓட்ட பழகுறீங்கன்னு வைங்களேன், சைக்கிள் ஓட்டுறதுங்கிற பதிவை நீங்க உண்டாக்குனதுக்கு அப்புறம் தானே ஓட்ட போறீங்க. அதுக்கு முன்னாடியும் உங்க ஆன்மா அப்படித்தான் இருந்துச்சு, பின்னாடியும் அப்படித்தான் இருந்துச்சு. அதை பதிய வச்ச மாதிரி நீங்க என்னென்ன உணர்வுகளை பதிய வச்சீங்களோ அப்படித்தான் குழந்தை பிறக்க போகுது. நல்ல எண்ணங்களை பதிய வைக்கலன்னா அத எப்படி தனிப்பட்ட நம்ம சொல்லி உங்களோட தவறுன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் உண்மை. எப்படி பதிய வச்சோமோ அப்படித்தான் குழந்தை பிறக்க போகுது. அதாவது எனக்கு ஒரு சாமியோட பழக்கம் இருந்துச்சு, ரொம்ப நெருக்கமான பழக்கம், ரொம்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொல்றாரு, ஏத்த விட்டு பிள்ளைக்கு எபிலெப்சி இருக்குன்னா அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, ஐயோ பாவம் நல்லா படிக்கிற பிள்ளை இப்படி ஆயிடுச்சான்னு கேட்பிய, இல்லைன்னா மனசுக்குள்ளே நீ பொல்லாதது தானே அப்படிதான் உன் பிள்ளை இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணங்கள் பூரா உங்களோட பதிவாயிருது, உங்க குழந்தை எபிலெப்சியோட தான் பறக்கும். ஒரு பொண்ணு ஓடி போனது நீங்க சத்தம் போட்டு அந்த பொண்ணு ஓடி போச்சான்னு அதைத்தான் ஆழமா அதுல தான் விருப்பமா பதிய வைக்கிறீல்ல. உங்க வயிற்றுல குழந்தை வயிற்றுல உருவாகலே ஓடி போறதுக்கு இப்பவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் பாரு. இதுதான் அடுத்தவர்களுடைய பதிவை நம்ம வாங்க கூடாதுங்கிறது. அந்த மாதிரி நல்ல பதிவுகளை நம்ம பதிய வைக்காதனால பிள்ளைய அந்த கேரக்டரோட தான் பிறக்குது. இன்னைக்கு மாற்றங்கள் நமக்குள்ள இருந்தாலும் அந்த பிள்ளைகள் மாறும், இல்லைன்னா இல்லதான். பூபதி அவர்களே, நீங்க பேசணும். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம். சார், கேன்சருக்காக ஒரு மருந்து சொன்னீங்க, அது கேன்சர் பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் சார்? ஒயிட் செஸ்னட்டா? ரிப்பீட் பண்ணுங்க சார். கேன்சர், பிளட் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்துல ஏதாவது மெடிசன் இருக்குங்களா? இல்ல, அந்த பிளட் கேன்சருக்கு எனி கேன்சர் இஸ் எ டீப் ரூட்டட் சாரோ தான் காரணம். ஓகே. அத மனதுல இருந்து அந்த எண்ணங்களை வெளியேற்ற வேண்டியது. இப்ப பேனா தொலைஞ்சு 2 நாள் வருத்தப்படுவோம், விட்டுருவோம்.
ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி 2 ஜாமம் போச்சுன்னா அது மாத்திர வரைக்கும் ஐயோ 5000 ரூபாய் செலவழிச்சு. ஆனா இதை விட பெரிய லாஸ் வந்து வியாபாரம் போச்சுன்னே நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கோம்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு டீப் ரூட்டட் சாரோ இருந்துச்சுன்னு வைங்களேன், அதான் காரணம். அத மறக்கடிக்கிற ஒயிட் செஸ்னட்ங்கிற மருந்து செய்யும். மறக்கடிக்கிறது அது வந்து மனசுல இருந்து அது டெஸ்ட்ராய் ஆகி போனா இது நல்ல செல்கள் உருவாக ஆரம்பிச்சிருமா? இல்ல, அதாவது ரொம்ப நேரமா இருக்கு, இருந்தாலும் டைம் ஷார்ட்டா இருக்கு. நீங்க எந்த எண்ணங்கள் திருப்பி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த எண்ணங்கள்னால உங்களால உள்ள இழுத்த பிராணவாயு இருக்குல்ல, அது உபயோகமா பயன்படல. நொடிச்சு போச்சுன்னு நீங்க வருத்தப்பட்டு என்ன பண்ண போறிய? அதையே நினைச்சு நீங்க உள்ள இழுத்த ஆக்சிஜன் முழுவதும் ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு பயன்படாம பிசினஸ் நினைச்சே உங்களுடைய ரத்த ஹீலிங் பவர் உள்ள ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு போயிடும். வந்தாலும் சரி சார், பேசிக்கா பார்த்தா அவரு என்னுடைய சித்தப்பா தான். அவருக்கு என்னன்னா ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 70 ஆயிடுச்சு. விவசாயம் தான் அவருக்கு, ஒன்னும் பிசினஸ் எல்லாம் இல்ல, நார்மலா தான் இருந்தாரு. அவருடைய மன கவலை எல்லாம் நார்மலா எல்லா ரொட்டீன் இதெல்லாம் பண்ணிட்டாரு. குழந்தைங்களுக்கு எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டாரு, எல்லாம் நார்மலா தான் இருந்தாரு. கொஞ்சம் பையனுடைய ஆட்டிடியூட்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதனால கூட வந்திருக்கலாங்களா மனசு? ஆமா, பையன் படிக்கல, பையன் அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு பேஷண்ட ட்ரீட் பண்ண 62 வயசுல கேன்சர் பேஷண்ட. அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணாயிட்டு வாழ்க்கை ரொம்ப பையனுக்கு அவுட் ஆயிடுச்சு. அந்த வேதனையிலே ஒரு கேன்சர் வந்துருச்சு. ரொம்ப ஒரு 2-3 மாசத்துக்குள்ளே அந்த வேதனையே தான். அதாவது வியாபாரம் தான் நொடிச்சு போகணும்னு இல்ல, பையன் லைஃப் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு வேதனைப்படுறாரு. என்னோட கூட வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் லேட்டர் ஸ்டேட்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு கேன்சர்ல. அப்ப அவங்க கேட்டாங்க, நான் அப்ப கேட்டேன் அவருக்கு என்ன வருத்தம்னு கேட்டேன். அப்ப அந்த நண்பர் சொன்னாரு, ஒரு 28 வயசு பையன் லேப்டாப்ப மடியில வச்சுக்கிட்டு ஏதோ வேலை பார்த்திருக்கேன், அப்படி இறந்து போனான். சின்ன வயசுல பிள்ளை இறந்து போச்சுங்கிற வேதனையில 2 மாசத்துல கேன்சர் இருந்துச்சு. 24 மணி நேரமா அவர் அதைத்தான் நினைக்கிறாரு. புரியுதா? அவருக்கு உள்ள போன ஆக்சிஜன் எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை பார்க்கலை, வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த நினைப்புல. அப்ப அந்த ஹீலிங் பவர் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைன்னு உடனே கேன்சர் வருது. நம்ம உள்ள இருக்கிற மூச்சு காத்து ஒரு பயனுள்ள வேலையை செய்யணும் இல்ல, சாப்பாடை செமிக்க வைக்கணும், கண்ணு பார்வைக்கு சக்தி போகணும், மூட்டு வலி இல்லாம சக்தி போகணும். அதாவது நம்ம சாப்பிடுற ஆப்பிள் பழமோ, நம்ம சாப்பிடுற ஆரஞ்சு பழமோ, கோதுமையோ, அரிசியோ, மருந்தோ ரியல் எனர்ஜி இல்லை. The conservation of prana is only energy. இந்த 38 மருந்துமே பொறாமப்படுறது, கோவப்படுறது, பயப்படுறது, கான்ஸ்டன்டா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் பிராணா. உள்ள இருக்கிற பிராணாவை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் போனோம்னா அந்த பிராணா சேவ் ஆயிருக்கு. புரியுதா? The real healing power is the conservation of oxygen in the blood. நீங்க அடிபட்டாலும் ஹீல் பண்ணுது, முடிய வெட்டாலும் வளர்க்க வைக்கிறது, இல்ல உள்ள உறுப்பு ஒண்ணு கெட்டு போனாலும் அதை புதுப்பிக்கிற வேலையை அவங்கள உடம்புல உள்ள கன்சர்வ் பண்ணப்பட்ட ஆக்சிஜனை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. எந்த மருந்து செய்யாது, எந்த ஆப்பிளும் செய்யாது, கவலைப்படாது. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்லி பிராணா. அதை பூரா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. புரியுதா? புள்ள போயிடுச்சே அப்படின்னு. அதை மறக்கணும்ல, மறக்க வைக்கக்கூடிய, அதாவது அதனால போயிருச்சு பிள்ளைங்கிறத மறந்துட்டு இருக்க மாட்டாங்க. அதையே 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரி போயிருச்சு அப்படின்னு இருப்பாங்க. அதை செய்து அந்த அவங்களுடைய ஆன்மால டெபாசிட் ஆகிற வேலையை நிறுத்திடுது, மனசோட நிறுத்திட்டு போயிருது. புரியுது? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே.
ஐயா நேரம் ஆயிடுச்சுங்க, எனக்கு நிறைவுக்கு கொண்டு வந்துடலாங்கய்யா. நிறைவு கொண்டு வரலாம். வேற என்ன விஷயமா? எல்லாரும் அவளோட எல்லாருமே வாழ்க வளமுடன் சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க. அது வேதாத்திரி மகரிஷி சொன்ன வார்த்தைய உலகம் இன்னைக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது ஹீலர் பாஸ்கருடைய மிக இந்த முயற்சி. ஏன்னா அத எல்லாரும் சான் பண்றாங்க, என்னன்னு அர்த்தம் புரியாம பண்ணுனாலும் அது பெரிய எனர்ஜி உள்ளது. இந்த வாழ்க வளமுடன் சொல்லல, இந்த நாக்குடைய டிப்பு மேல் உள்ள போய் ஒட்டுது இல்லையா? வாழ்க வளமுடன் அப்படிங்கல அது மேல போய் ஒட்டிட்டாலே அந்த காந்த சக்தி, அதான் இறை அருள். அதான் எந்த 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 மதமா இருந்தாலும் இறை அருள். அந்த இறை அருள் நாக்க கொண்டு மேல ஒட்டணும்னு நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்ட கூட்டுது. ஒவ்வொருத்தங்களும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அவங்க எனர்ஜி ஃபீல்டு தானே கூடிக்கிருச்சுன்னா வேஸ்டா எனர்ஜி போறதில்ல. அதனாலதான் வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்க அப்படின்னாரு. அது மக்கள் விழிப்புணர்வோட கொண்டு வந்த பெருமை ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு சேரும். அதனால இந்த வாழ்க வளமுடன்ங்கிறத மிகப்பெரிய, அதாவது அந்த 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 நாக்குடைய டிப்பு போய் மேல ஒட்டுது இல்லையா? அது அந்த அந்த லா அப்படிங்கிற அந்த வேர்டுல தான் இருக்கு. அது தமிழுக்கு சிறப்புன்னு சொன்னதே அந்த லா தமிழை தவிர எந்த லாங்குவேஜ்லயும் இல்ல. அதனாலதான் தமிழ் என்ற போது தன்னம்போது உருவாயின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நம்மளுடைய அந்த அருள் சக்தி நாக்குக்கு வாய்க்கு வந்துருது. அவ்வளவு இனிமையா இருக்குங்கிற. அதனால எல்லாருமே அந்த வாழ்க வளமுடன்ங்கிறத யார பார்த்தாலும் வாழ்த்து கூறுங்கள்ங்கிறது முக்கியமானது. அது நிறைய பேர் இப்ப பேசல சொன்னாங்க, அதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் மலர் மருத்துவத்தோட நிறைவா வேற நன்றி. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த மலர் மருத்துவம் ஒண்ணுதான் இனிமே மனித இனத்தை வழிநடத்த முடியுங்கிறதுல ஒரு 23 ஆண்டுகளாக நான் முயற்சித்து பல வெற்றியை கண்டேன். அதனால யார் எந்த சந்தேகம் கேட்டாலும் நிவர்த்திச்சு அதை அவங்க பயன்படணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். யார் வேணாலும் எப்ப வேணாலும் கூப்பிடலாம். அந்த மலர் மருத்துவத்தை பத்தி சந்தேகங்களையும் அந்த குணாதிசயங்களை சொல்லி மலர்களை கேட்கறது இல்ல, நான் செய்யறேன். அதுதான் மக்களுக்கு உலகத்தை நல்ல வெளிப்படுத்தக்கூடிய மருத்துவ முறை. அனைவருக்கும் நன்றி.